வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் தப்பித்தால் தப்பில்லை. வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். ஆலைக்கு வெளியே கொடி நட்டு தற்காலிக மேடை அமைக்கப்பட்டிருந்தது. ஒலிபெருக்கி. பாலகிருஷ்ணனை பாருங்கள். 5 அடி 4 அங்குலம் உயரம், மெலிதான கரங்கள், தூரத்திலிருந்து பார்த்தால் பையன் போல இருப்பான். சன்னமான குரல், சாது. பிறர் வம்புக்கு போக மாட்டான். தனக்குள் பேசிக்கொள்வான். தெருவில் கூட்டத்தை பார்த்தால் கிட்டத்தில் போய் விசாரிக்க மாட்டான். ஒதுங்கி போவான் அல்லது வேறு வழியில் போவான். அனாவசியமாக எறும்பை கூட கொல்ல மாட்டான். சாரதாவை கொல்லப் போகிறான். தன்னுடைய சிறிய அளவை ஈடு கட்டும் விதத்தில் பாலகிருஷ்ணன் நன்றாகவே படித்தான். 2-3வது ரேங்குக்கு குறைவாக வாங்கியதே இல்லை. தக்க சமயத்தில் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு மனு போட்டு 2-3 வேலை கிடைத்து மனசுக்கு பிடித்தமான வேலையில் அமர்ந்து அப்பா அம்மா சொன்ன பெண்களை எல்லாம் விசுவாசமாக பார்த்து சாரதாவை பிடித்து போய் கல்யாணம் பண்ணிக்கொண்டு தேனிலவுக்கு சென்று திரும்பி வந்து வீடு அமைத்து பொருள்கள் சேர்த்து இல்லறம் அமைத்து 3 வருடம் கழித்து சிக்கல். காட்சி 1. பாலகிருஷ்ணன் அலுவலகத்திலிருந்து திரும்பி வருகிறான். வீடு பூட்டி, சாவி எதிர் வீட்டில். சாரதா எங்கே போயிருக்கிறாள் என்று தெரியவில்லை. ராத்திரி 10:30 வரை காத்திருந்து விட்டு யாரிடம் செல்லலாம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது வருகிறாள். ஸ்லீவ்லெஸ் அணிந்து பாடிக்கொண்டே வருகிறாள். எங்கே போயிருந்த சாரதா? சொல்லிவிட்டு போயிருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேன். எதிர் வீட்டில் சொல்லிட்டு தானே போயிருந்தேன். எந்த ஃப்ரெண்டு? பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. சொல்ல. சுபலக்ஷ்மி. தெரியுமா? தெரியாது. அவளிடமிருந்து சென்ட் வாசனை வருகிறது. காட்சி 2. வெளியூர் போய்விட்டு திரும்பும்போது ஆட்டோ கிடைக்காமல் கடைசி பஸ் பிடித்து மத்திக்கரையில் இறங்கி குறுக்கே கடந்து தூரத்தில் தன் வீட்டு ஜன்னல் விழித்து கொண்டிருப்பதையும் வாசலில் ஒரு ஜாவா வண்டி நிற்பதையும் கவனிக்கிறான். இவன் செல்வதற்குள் ஜாவா புறப்பட்டு எதிர்ப்பக்கம் செல்ல ஜன்னல் விளக்கு அணைகிறது. வீட்டுக்கு சென்று மணி பொத்தானை அழுத்த தயக்கத்துக்கு பின் கதவு திறக்கிறது. என்ன நீங்கள் ஒரு நாள் முன்னமையே வரதா தகவல் சொல்லக்கூடாதா? அதனால் என்ன? பரவாயில்ல சாரதா. நல்ல வேலை. என்ன நல்ல வேலை? சினிமாவுக்கு போகாமல் இருந்தேன். சேலை புதுசா சாரதா? நான் பார்த்ததில்லையே. நீங்கள் எப்போ என்னை கவனமாக பார்த்துருக்கீங்க? காட்சி 3. பாலகிருஷ்ணன் அவள் கைப்பையை பிரித்து பார்க்கிறான். அலங்கார் தியேட்டரில் நூன் ஷோ டிக்கெட்டின் கிழிந்த பாதி 2ஐ பார்க்கிறான். டியர் எஸ், எல்லாவற்றுக்கும் வந்தனம் எம் என்று ஒரு காகித குறிப்பை பார்க்கிறான். காட்சி 4. ஒருமுறை அலுவலகத்தில் டூருக்கு புறப்பட்டு விட்டு கேன்சல் ஆகி சாயங்காலமே திரும்பி வர அதே ஜாவா வீட்டு வாசலில் நின்றது. அதன் வால் விளக்கு மேல் அலங்காரமாக எம் என்று எழுதியிருந்தது. நேராக போய் கதவை தட்டி சந்திக்க போகும் உண்மையை விரும்பாமல் கோகுலா சென்று ஒரு பாரில் முதல் தடவையாக குடித்தான். பாலகிருஷ்ணன் அலுவலகத்தில் தன் மேஜைக்கு முன் உட்கார்ந்து கொண்டு இதுவரை பார்த்ததையெல்லாம் வைத்துக்கொண்டு என்னத்தை செய்வது என்று குழம்பிக் கொண்டிருந்தான். படிப்பு சூழ்நிலை எல்லாம் மனைவியுடன் தெருச்சண்டை போட அனுமதிக்கவில்லை. தெரிந்ததெல்லாம் பாதி உண்மைகளே. இதிலிருந்து இதுதான் என்று முடிவெடுக்க முடியவில்லை அல்லது விரும்பவில்லை. கோழை நடுத்தர வர்க்க இந்திய குடும்பத்தில் இம்மாதிரி நடக்கவே நடக்காது என்று தலையை மண்ணுக்குள் புதைத்து கொண்டாலும் சங்கடமாக இருந்தது. மேல்மட்டத்தில் அல்லது கீழ்மட்டத்தில் தான் இவையெல்லாம் நடக்கும். கீழ்மட்டம் என்றால் தலைமயிரை பிடித்து தெருவுக்கு இழுத்து வந்து அக்கம் பக்கத்திலோ பஞ்சாயத்திலோ நியாயம் கேட்பர். மேல்மட்டத்தில் நாசுக்காக வக்கீலை வைத்து டிவோர்ஸ் கேட்பர். சம்பவங்களை கோர்த்து பார்த்தால் சோரமில்லாத வேறு வியாக்கியானம் கிடைக்கலாம் என்று எண்ணினான். கேட்க தைரியம் வரவில்லை. அந்தரங்க நண்பர்கள் யாரும் அவனுக்கு இல்லை. ஒரே நட்பு சாரதாதான். பிரச்சனையே சாரதாதான். இவன் 2ம் கெட்டான். யோசித்து பார்த்தால் சாரதா அழகானவள் என்றுதான் சொல்ல வேண்டும். பாலகிருஷ்ணனை விட சற்று உயரம். ஸ்லீவ்லெஸ் ரவிக்கை அணிந்து கரும்பச்சையில் லேசாக ஜரிகை போட்ட புடவையில் வசீகரித்தாள். முகத்தின் அமைப்பால் அல்ல, அங்க லட்சணங்கள் ஒத்துழைத்ததால். சில ஆண்களுக்கு அவள் நிச்சயம் கவர்ச்சிகரமாக தெரியக்கூடும்.
3 வருஷம் தினமும் அவளையே பார்த்து கொண்டிருப்பதாலோ என்னவோ அவளுடைய சாத்தியங்கள் அவனுக்கு தெரியவில்லை. ஒரு பெண்ணை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு 3 வருஷம் போதாது. கடந்த காலமெல்லாம் அவள் சொல்லித்தான் தெரியும். அப்பா அம்மா பார்த்து விசாரித்துதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணினார்கள். எல்லாவற்றையும் விசாரிக்க முடியுமா? மனம், சாரதாவின் மனமே, உனக்குள் என்ன இருட்டுக்களை, என்ன ரகசியங்களை வைத்திருக்கிறாய்? ஆஃபீஸ் போகலையா? இல்லை, வேற வேலை இருந்தது. ஏன்? இல்லை, டிஃபன் எல்லாம் கட்டி கொடுத்தேனே, உடம்பு சரியில்லையா? இல்லையே, சரியாகத்தான் இருக்கேன். அருகில் வந்து கழுத்தை தொட்டி பார்த்து, ஜுரம் இல்லையே என்றாள். இல்லை. என் மேலே ஏதாவது கோபமா? ஏன் உம்முன்னு இருக்கீங்க? ஒன்றுமில்லை. ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க, மனசில் ஒன்றையும் வச்சுக்கிட வேண்டாம். இதுதான் சரியான சமயம். கேட்டுவிடு, கேட்டுவிடு. சாரதா, உன்னை ஒன்று கேட்கணும். கேள், தயங்காத, கேட்டுடு. அலங்காரில் படம் ரொம்ப நாளாக ஓடுறத போகலாமா? இப்படி ஆரம்பிப்பது? ஓ, போகலாமே. நீ பார்க்கலையே. என்ன சொல்கிறீங்க? உங்களை விட்டுட்டு தனியாக சினிமா பார்ப்பேனா? என்னங்க பேசுகிறீங்க? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது. ஏன் இப்படி கேட்குறீங்க? புரியவே இல்லையே. சரி சரி, புரியலைன்னா விட்டுரு. ஜாவா மோட்டார் சைக்கிள் தெரியுமா? கண்களில் அதிர்ச்சியை எதிர்பார்த்தேன். இல்லை, தேர்ந்த நடிகை. மோட்டார் சைக்கிளா? பேர் எல்லாம் தெரியாது. பக்கத்து கான்ட்ராக்ட்காரர் வச்சுருக்கார் ஒன்று. ஏன்? நானும் ஜாவா ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். நானும்னா என்னங்க சொல்கிறீங்க? நிஜமாவே ஏதோ வளர்றீங்க. சாரதா, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு ஜாவாவில் வரவன் யார்? அன்றைக்கி யார் கூட சினிமாவுக்கு போனேன்? இந்த லெட்டர் எழுதினவன் யார்? இப்படி நேராக அழுத்தமாக கேட்பதற்கு பதில் ஒன்றுமில்லை, விடு என்றான். சாரதா அவனை வினோதமாக பார்த்து மறுமுறை அவன் நெற்றியில் கை வைத்து பார்க்க முயன்றபோது ஆத்திரத்துடன் தள்ளினான். கோபம் போல இருக்கு. கோவிச்சுக்கிட்டா கோச்சிக்கங்களேன், எனக்கு என்ன போச்சு என்று எழுந்து உள்ளே போனாள். கேட்டிருக்கலாம், ஏன் கேட்கவில்லை? பாலகிருஷ்ணனின் கோழைத்தனம்தான். தயக்கம் அவன் ஜீன்களிலேயே இருக்கிறது. பொய்க்கோட்டையை இத்தனை சீக்கிரம் கலைக்க விருப்பமின்றி தன்னைத்தானே இன்னமும் எண்ணங்களால் வருத்தி கொள்ளும் உத்தேசம்தான். ஆஃபீஸில் சுபா ஒரு கடிதத்தில் கையெழுத்து வாங்க உள்ளே வந்தபோது பாலகிருஷ்ணன் தனக்குள்ளே கொஞ்சம் உரக்கவே பேசி கொண்டிருந்தான். சுபா தயங்கினாள், நிமிர்ந்தான். அந்த சமயத்தில் அந்த செயலில் மாட்டிக்கொண்டதில் அவனுக்கு கோபம் வந்தது. வாட் இஸ் இட் என்று கத்தினான். லெட்டரில் சைன் பண்ணணும். எல்லாம் காலையில் பார்த்துக்கலாம். டோன்ட் டிஸ்டர்ப் மீ நவ். சாரி என்று அவள் விலகியதும் கண்ணாடிக்கு வெளியே சிரிப்பு கேட்டது. சுபா, வில் யூ ப்ளீஸ் கம் என்றான் இன்டர்காமில். டிக்டேஷன் நோட்டு புத்தகத்துடன் அவள் உள்ளே வர, உனக்கு சிரித்து விளையாட வேண்டுமென்றால் ஆஃபீஸில் வைத்துக்கொள்ளாதே. அரை நாள் லீவ் போட்டுவிட்டு வீட்டுக்கு போய் எத்தனை வேண்டுமானாலும் சிரித்து கொள்ளலாம். அண்டர்ஸ்டாண்ட்? சுபா முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சாரி என்றாள். சாரி இஸ் எ டர்ட்டி வேர்ட். எனிதிங் எல்ஸ் சார்? நத்திங். யூ மே கோ நவ். மறுபடியும் கண்ணாடிக்கு வெளியே சிரித்தாள் என்று தோன்றியது. 3 வருஷங்களை நுட்பமாக எண்ணி பார்த்தான். அறிகுறிகள் ஏதாவது இருந்தனவா? ஏழை குடும்பத்தில் 4 பெண்களில் மூத்தவள். பாலகிருஷ்ணன் அப்பா அம்மாவுடன் தங்க முடியாமல் பெங்களூருக்கு மாற்றலாகி வந்துவிட்டாலும் மாமியார் மாமனாரை பற்றி தாழ்த்து பேச மாட்டாள். நல்ல வேலையில் இருப்பதே ஆணுக்கு தனிப்பட்ட தகுதியையும் கல்யாண அருகதையும், ஏன் அழகையும் கூட கொடுக்கிறது. பணக்கார பெண்ணாக இருந்தால் இன்னும் சிவப்பாக அழகாக அவளுக்கு கணவன் கிடைத்திருப்பான். தெருவில் அவளுடன் நடந்து போகும்போது எதிரே செல்பவர்கள் சாரதாவை கரைப்பட்ட நோக்கத்துடன் பார்ப்பதை பெருமையாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறான். தனக்காகவென்று மற்றவரை ஈர்க்கும் மனைவி. சாரதா பல்வேறு அலங்காரங்கள் செய்து கொள்வதையும் ரசித்திருக்கின்றான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் உள்பாவாடை ரவிக்கையில் நிற்பவளை நிதானமாக ரசித்து அப்படியே இடுப்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவர்களிடையே உடல் தொடர்பு அவள் இஷ்டத்துக்கு ஏற்பத்தான் நிகழ்ந்திருக்கிறது. 5 வருஷங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள இஷ்டமில்லை என்று சொன்னாள். அதனால் அவள் வேண்டாம் என்றால் கட்டாயப்படுத்தியதில்லை. தற்செயலாகத்தான் அவள் மாத்திரை சாப்பிடுகிறாள் என்பது தெரிந்தது. இருந்தும் படுக்கையில் கட்டுப்பாடாகத்தான் இருந்திருக்கிறாள். சில வேளைகளில் மிகவும் இஷ்டமாக இருந்தாலும் தொட்டவுடன் கூசுவாள். அதையெல்லாம் மதித்ததில்லை அவன். அதிகம் பேச மாட்டாள். பெற்றோரிடமிருந்து வரும் கடிதங்களை காட்ட மாட்டாள்.
சம்பளத்திலிருந்து வீட்டு செலவுக்கு தரும் பணத்தை எப்படி செலவு செய்கிறாள் என்று கணக்கு கேட்பதில்லை. எதிர்பாராமல் புதிய ட்ரெஸ் அணிந்து கொண்டிருக்கும் போது இது ஏது என்று கேட்டால் வாங்கினேன் என்பாள். அதற்கு மேல் கேட்டதில்லை. கொடுத்த காசில் மிச்சம் பிடித்து வாங்கியிருப்பாள் என்பதை நிச்சயமாக நம்பினான். இப்போது நினைத்து பார்க்கும்போது கொடுத்த பணத்துக்கு அதிகமாகவே அவள் அலங்கார சாதனங்களை சேகரித்து வைத்திருப்பதாக பட்டது. தனியாக ஊருக்கு போக தயங்க மாட்டாள். எனக்கு என்ன பயம்? தாலியை பார்த்தா யார் கிட்ட வர போகிறாங்க? நான் என்ன அப்படி அழகாவா இருக்கேன்? ஆஃபீஸ் நண்பர்கள் வந்தால் நன்றாக வரவேற்பாள். பாலகிருஷ்ணன் உள்ளே போகும்போது கூட அவர்களுடன் ஹாலில் சரளமாக பேசி கொண்டிருப்பாள். மார்பில் புடவை அடிக்கடி நழுவினாலும் திருத்திக் கொள்ள அவசரப்பட மாட்டாள். அண்டை வீட்டில் இருக்கும் காலேஜ் மாணவர்கள் பெயரெல்லாம் தெரியும். அறிகுறிகள் இருந்திருக்கின்றன. சுபாவத்திலேயே அவளுக்கு ஆண் சல்லாபம் பிடித்து வந்திருக்கிறது. மற்றவர்கள் தன்னை பார்ப்பதில் பெருமை இருந்திருக்கிறது. இருந்தும் சாரதா துரோகம் செய்வாள் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் அவள் சுபாவமே தவிர கல்யாணம் என்கிற வலுவான இழையை துண்டிக்கும் அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்காது. கணவனை விட்டால் அவளுக்கு வேறு அந்தஸ்து ஏதும் கிடையாது. அதை கலைக்க மாட்டாள். மோட்டார் சைக்கிளில் வருபவன் சும்மா பேசிக்கொண்டிருக்கத்தான் வந்திருக்கிறான். இன்றைய நாகரிக வெளிச்சத்தில் இதில் ஏதும் தப்பில்லைதான். நான் சுபாவுடன் பேசுவதில்லையா? அவன் யார், என்ன சிநேகிதம் என்று தெரிந்து கொள்ளாமல் கற்பனைகள் செய்து கொள்ள வேண்டாம். பார்க்கலாம். 2 நாட்களில் தெரிந்துவிட்டது. லே அவுட்டில் பக்கத்து குறுக்கு தெருவில் அவர்கள் வீட்டுக்கு பின்புறம் காலி மனையில் அஸ்திவாரம் போட்டு புதுதாக வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். காலை கனவில் மோட்டார் சைக்கிள் சப்தம் கேட்டு எழுந்து வாசலில் போய் எட்டி பார்த்தால் அந்த ஜாவா வீட்டு வாசலில் நிற்பது தெரிந்தது. வெயில் கண்ணாடியை கழற்றாமல் தன் ஹெல்மெட்டை கையில் வைத்துக்கொண்டு கதவை பார்ப்பவனை கவனித்தான். இவனை பார்த்ததும் லேசாக புன்னகைத்ததற்கு பதிலளிக்கவில்லை. வாயிற்கதவை தட்டும் முன் திறந்தான். ஹாய், யூ மஸ்ட் பி பாலகிருஷ்ணன். நாம சந்திச்சதில்லை, மஞ்சுநாத் என்று கை நீட்டினான். பாலகிருஷ்ணன் கை குலுக்காமல் என்ன வேணும் உங்களுக்கு என்றான். இதற்குள் சாரதா வந்துவிட்டாள். வாங்க மஞ்சு. ஏங்க, இவர்தான் மஞ்சு, பின்பக்கத்து மனையில் வீடு கட்டுற கான்ட்ராக்டர். மஞ்சு, இவர் தான் என் ஹஸ்பண்ட். தெரியும், அறிமுகமாயிருச்சு. பாலகிருஷ்ணன் பேசாமல் இருக்க சாரதா உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன் என்றாள். வேண்டாம், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லத்தான் வந்தேன். நாளையில இருந்து இன்ஸ்பெக்ட் பண்ண மாமா வருவார். ரயில் வேலை புதுசாக ஒரு சைட்டிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்ச நாளைக்கு வர முடியாது. சாரதா, கார்டிகன் அளவு சரியாக இருந்ததா? ஓ, பாலகிருஷ்ணனை பார்த்து மஞ்சு டில்லியில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒரு கார்டிகன் வாங்கி வந்தார் எனக்கு என்றாள். சாருக்கு கூட ஒரு ஸ்வெட்டர் சொல்லிடுறேனே, என்ன சைஸ்? ஸ்வெட்டர் இருக்குது, பேசிக்கிட்டு இருங்க, காஃபி கொண்டு வரேன் என்று உள்ளே போனாள். பாலகிருஷ்ணன் அவனை பார்த்தான். சாரதாவை விட வயது குறைவாகத்தான் இருப்பான். நெற்றிக்கு குறுக்கே லேசான வெட்டுக்காய வடு இருந்தாலும் அதனால் முகத்துக்கு உக்கிரம் ஏற்படவில்லை. பெரிய நெற்றி, தலைமயிர் எண்ணெய் பசை இல்லாமல் ஷாம்புவால் அலைந்தது. அவனிடமிருந்து லேசாக வெளிப்பட்ட சென்ட்டு வாசனை பரிச்சயமானதாக இருந்தது. பற்களை காட்ட தயங்குவான் போல இருந்தது. மீசையை மிகவும் கவனமாக அமைப்புக்கு கொண்டு வந்திருந்தான். உடல் கட்டாக இருந்தது, இளமை. மிஸ்ஸஸ் பாலகிருஷ்ணன் ரொம்ப உதவிங்க. ரூஃப் காஸ்டிங் போது தண்ணி நிறைய வேண்டி இருந்தது. மற்ற வீட்டுக்காரங்க கொடுக்க மறந்துட்டாங்க. இவங்களை கேட்டேன், தாராளமாக எடுத்துக்கங்கன்னாங்க. வெறும் தண்ணி தானே, அதனால் என்ன போச்சுன்னு அனுமதிச்சாங்க. சாரதா உள்ளே கோப்பைகளுடன் வர, மிஸ்ஸஸ் பாலகிருஷ்ணன், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு வெஸ்ட் எண்டில் ஒரு பார்ட்டி. மஞ்சு நல்ல பையன், கல்யாணம் பண்ணிக்கத்தான் இஷ்டமே இல்லை. என்ன மஞ்சு? அதுக்கு எங்கம்மா டைம்? மேலும் சார் மாதிரி எல்லோரும் லக்கியாக இருக்க முடியுமா என்று பாலகிருஷ்ணனை பார்த்து விகல்பமில்லாமல் சிரித்தான் மஞ்சு. அன்னைக்கு நான் குறிப்பு எழுதி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, என்னால் உங்களுக்கு பார்த்து கொடுக்க முடியலை. டியூபை வெளியவே வச்சுக்கிட்டு போயிட்டேன். கதவு பூட்டி இருந்தது. சினிமா எப்படி இருந்தது? என் சிஸ்டர் சொன்னா நல்லாவே இருந்ததா? ஷபானா உங்களுக்கு பிடிக்குமாமே? சாரதா இயல்பாக, மஞ்சு பாவம், தங்கை கூட சினிமா போகிறதுக்கு 2 டிக்கெட் வாங்கி வச்சுருந்தான். கடைசியில் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான், பிஸி. தினப்படி உங்கள் வீட்டு வாசலில் தான் பைக்கை பார்க் பண்ணுறேன் சார். அதுக்கு ரெண்ட்டு வசூல் பண்ணணும் நீங்கள்.
ஒரு நாள் ராத்திரி வரைக்கும் கூட பார்க் பண்ணியிருந்தேன். மிஸ்ஸஸ் பாலகிருஷ்ணன், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அப்புறம் பார்க்கலாம். அவன் போனதும் பாலகிருஷ்ணன் யோசித்தான். என்ன பைத்தியக்காரன் நான்! வீடு கட்ட வந்திருக்கும் கான்ட்ராக்ட்காரனுக்கு நீரும் நிழலும் கொடுத்திருக்கிறாள். இதை போய் பெருசாக எடுத்துக்கொண்டு. பல் தேய்க்கலையா? அவளை அப்படியே வாரி எடுத்து தூக்க முடியாமல் தூக்கி கழுத்தில் முத்தமிட்டான். சச்ச, விடுங்க, முள்ளுதாடி குத்துது. வாரம் முழுவதும் அவளுடன் புதிதாக கல்யாணம் பண்ணி கொண்டவனைப் போல பழகினான். அனாவசியமாக சந்தேகப்பட்டதற்கு நஷ்ட ஈடு செய்யும் விதத்தில், வா சினிமாவுக்கு போகலாம், கச்சேரிக்கு போகலாம் என்று சந்தோஷப்படுத்த முயன்றான். அவளுக்கும் சந்தோஷம்தான். சில சலுகைகளை அனுமதித்தாள். அவனை மூச்சு திணறும் வரை இறுக்கி தனக்குள் முழுவதும் ஒரு முறை நிரப்பிக்கொண்டாள். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி என்றாள். பெண்ணின் உடல்தான் என்ன பாக்கியம்! எத்தனை சாத்தியக்கூறுகள், எத்தனை உஷ்ணங்கள், எத்தனை தாகங்கள், எத்தனை கண்டுபிடிப்புகள்! மே மாதம் அவர்களுடைய திருமண நாள். தங்கத்தில் எஸ் என்று இனிஷியல் போட்ட மோதிரம் ஒன்று வாங்கியிருந்தான். சர்ப்ரைஸாக பரிசளிக்கலாம் என்று ஆஃபீஸில் தீர்மானித்தான். சுபாவிடம் அழகாக பூவாக ஹாப்பி அனிவர்சரி என்று ஒரு காகிதத்தில் டைப் அடித்து வாங்கி கொண்டான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ சுபா. கல்யாணமாகி இன்னைக்கு 4வது வருஷம் தொடங்குது. ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்ச நாளாகவே சியர்ஃபுல்லாக இருக்கீங்க. ஹாவ் எ லவ்லி ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப். பின்னது தான் சார் ரொம்ப முக்கியம் சார். டைரக்டர் வந்தால் சொல்லிடு, அரை நாள் லீவில் போகிறேன். அவளை அழைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு போக போகிறேன். அவங்க உங்களுக்கு என்ன ப்ரெசன்ட் கொடுக்க போகிறாங்க? நாளைக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஓசைப்படாமல் உள்ளே நுழைந்து அவள் கண்ணை பொத்தி ஆச்சரியப்படுத்த எண்ணி தன்னுடைய சாவியால் டோர் லாட்சை சன்னமாக திறந்தான். மெல்ல அடியெடுத்து நடந்தான். பெட்ரூமில் லேசாக திரை ஆடிக்கொண்டிருந்தது. பேச்சு குரல் கேட்டது. போயிடு சீக்கிரம் போயிடு. போலாம் வரதுக்கு நேரமாகும்னு சொன்னியே, இது பாத்தியா? இது எப்படி? அப்படியே உறைந்து நின்றான். மஞ்சு, எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயம்? தெரிஞ்சிருன்னுட்டு ஏற்கனவே சந்தேகப்படுறாருன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத. என்ன சாமர்த்தியமாக அன்றைக்கி எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். நம்பினாரா இல்லையா? அப்படி தான் நினைக்கிறேன். மஞ்சு, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. கண்ணை முடிக்க. வாசக்கதவு உள்பக்கம் தாப்பா போட்டியா? யார் வரப்போகிறாங்க? திரை லேசாக ஃபேன் காற்றில் விலக படுக்கையின் அடிவாரத்தில் சாரதாவின் உடைகள் ஒவ்வொன்றாக விழுவதை பார்த்தான். வேண்டாம் மஞ்சு, இதெல்லாம் தப்பிச்சிட்டா எதுவுமே தப்பில்லை சாரு. பாலகிருஷ்ணனுக்கு ஒரு கணம் வேடிக்கை பார்க்கும் ஆர்வம் மற்ற உணர்ச்சிகளை மீற நிலைமையின் தீவிரத்தை, அவன் வாழ்வில் அதற்கு உண்டான அர்த்தத்தை முற்றும் உணர்ந்து கொள்ளும் முன் அந்த அரைகுறை காட்சியை காண்பதில் ஒரு விதமான ஆறுதல், ஏன் குரூரமான சந்தோஷமும் கூட இருந்தது. விஷயம் தெரிந்துவிட்டது. சந்தேகத்துக்கும் மன அலைச்சலுக்கும் முற்றுப்புள்ளி. இனி அவன் செயல்பட வேண்டும். கால்கள் பின்னிக் கொள்வதை பார்த்தான். அவன் கை அவள் உடலில் அலைவதை பார்த்தான். உடனே திரையை விலக்கிவிட்டு இருவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்த மனதில் ஓர் அடி எடுத்து வைத்தான். செயல்பாட்டில் இல்லை. மோட்டார் சைக்கிள் காத்திருந்தது. மணல் கும்பலில் சின்ன பிள்ளைகள் பொய் வீடு கட்டி ஈரமாக்கி குகை அமைத்து உள்ளே மறைந்த கை தொடுவதில் சந்தோஷம் பெற்று கொண்டிருந்தார்கள். பெண்கள் பாண்டி ஆடிக்கொண்டிருந்தார்கள். பஸ் நிலையத்தில் கணவனும் மனைவியும் ஒத்துழைத்து கை குழந்தையை சிரிக்க வைத்து கொண்டிருந்தார்கள். பாலகிருஷ்ணன் ஏதோ பஸ் வந்து ஏதோ டிக்கெட் வாங்கி எப்படி நடந்து எங்கே சென்றான்? தான் ஒரு கோயிலில் இருப்பதை கண்டான். குன்றின் மேல் குளிர்காற்று வீசி கொண்டிருக்க கல்லில் பட்டையாக செதுக்கின பெரிய அனுமார் யாருக்கோ சஞ்சீவி தூக்கி கொண்டிருந்தார். கட்டடத்துக்கு நிதி கேட்டு பிற்காலத்தில் வரப்போகிற கோபுரத்தை மரத்தில் செய்து கண்ணாடி பெட்டிக்குள் வைத்திருந்தார்கள். சூடம் காற்றில் துடித்தது. பாலகிருஷ்ணனை மணி கேட்டார்கள். கடைசி பக்தரும் விலகி சீ என்ற நைவேத்திய சிதறலை பெருக்கி கொண்டிருக்கும் வரை பாறையிலேயே உட்கார்ந்திருந்தான். பாலகிருஷ்ணன் மனதில் கடிதம் எழுதினான். அன்புள்ள வேண்டாம், சாரதா போதும். சாரதா, இன்றைக்கு நான் பார்த்த காட்சி என்னை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிவிட்டது. இத்தனை பார்த்துவிட்ட பின்னரும் நாம் இருவரும் ஒரே வீட்டில். கடிதம் பாதையில் அருந்து போய்விட கன்னத்தில் கை வைத்து அழுத்தி கொண்டு தூரத்தில் லாரி டிராஃபிக் நகர்வதை கவனித்தான். அவனை அறியாமல் அவன் கன்னங்களின் வழியே கண்ணீர் துளிகள் உருண்டன.
சாரதாவின் கால்களும் அதைவிட கருப்பான மஞ்சுநாத்தின் கால்களும் பிணைந்து கொண்டன. பேசாம வீட்டுக்கு துரத்திடலாம் என்றான் காற்றிடம். விரட்டிட்டா அதான் தண்டனையா? இல்லை அவளுடைய பாவத்துக்கு உடந்தையா? விரட்டிட்டா அவனோட இதே ஊரில் வாழ மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்னப்பா, உன் ஒய்ஃப் ராஜாஜி நகரில் ஒரு வீட்டு மாடியில் புடவை காய போட்டுட்டு இருந்ததை பார்த்தேனே. எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிஞ்சிடும். தப்பிச்சிட்டா தப்பில்லை சாரு. சார், தேவஸ்தானம் மூட போகிறது. எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிஞ்சு போயிரும்யா என்றான். என்ன தெரிய போகிறது? உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? எதுக்காக மற்றவனுக்கு படுக்க வைக்கிற? உனக்கு வாழ்வு தந்து சோறு போட்டு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கொடுத்து நீ செய்கிற கைமாறு இதுதானா? பாவம், என்ன கவலையோ. அண்ணா எழுந்துரு, வீட்டுக்கு போ. அனுமார் உன்னை காப்பாற்றுவார். இந்தா பிரசாதம். நான் என்ன அப்படிப்பட்ட ஏமாளியா? எனக்கு மூளையே கிடையாதா? அண்ணா கிளம்புறியா? கோயில் மூடணும். பாப்பா பாப்பா என்று கோயில் அர்ச்சகர்கள் விலகி செல்ல படியிலேயே படுத்தான். குளிரும் பூச்சிகளும் அவன் சிந்தனையின் உக்கிரத்தை தொந்தரவு செய்யவில்லை. பாதி மயக்கம் போலவோ அல்லது தூக்கம் போலவோ கண் அயர்ந்தபோது அவன் கைவிரல்கள் விரிய படிகளில் அந்த தங்க மோதிரம் தத்தி தத்தி உருண்டது. சாலை அவனுக்கு தெளிவாக இருந்தது. நேராக வீட்டுக்கு போய் மனைவியை கேட்டுவிடப் போகிறான். இனிமேல் பொய் சொல்லி பிரயோஜனமில்லை, பார்த்து விட்டேன். இதற்கு நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய்? கதவை திறந்ததும் அவனை கடுமையாக பார்த்தாள். எங்கே போயிட்டீங்க? என்ன உடம்பெல்லாம் புழுதி? பதில் சொல்லாமல் நாற்காலியில் போய் உட்கார்ந்தான். உங்களுக்கு ஆஃபீஸில் வேலையோ அல்லது வேறு ஜோலியோ இருந்தால் தகவல் சொல்லக்கூடாதா? ராத்திரி பூரா கவலையில் தூங்கவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டதே இல்லை. ஃபோன் பண்ணுவேன்னா யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்? அப்படியே வயிற்ற கலக்கிருச்சு. சாரதா, உன்னோட பேசணும். பாதையில் நிறுத்தி அவனை கூர்ந்து பார்த்தாள். பேசுகிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல காஃபி. உட்காரு, பேசணும். என்ன பேசணுன்னாலும் காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான், ஒரு நிமிஷத்தில் வரேன் என்றாள். வெறுப்பாக இருந்தது. விஷயத்தை உடனே ஆரம்பிக்காமல் பேசணும். என்ன பேசணும்? அவளை அப்படியே தலைமயிரால் பிடித்து கலைத்து கன்னம் கன்னமாய் இழைக்க வேண்டும் போல இருந்தது. இன்னும் எத்தனை ஆணவம், தன்னம்பிக்கை! வெயிட் சாரதா, நான் சொல்வதை கேட்கும் வரை காத்திரு. மேஜை மேல் செய்தித்தாள் இருந்தது. அதை அஸ்வாரஸ்யமாக பிரித்தான். சோப்புக்காரனின் 3வது கொலை. போலீஸ் எச்சரிக்கை. அந்த செய்திக்கும் தனக்கும் ஏதோ ஒரு இரத்த சம்பந்தம் இருப்பது போல பட்டது. படித்தான். பெங்களூர் துப்பறியும் போலீசார் கடந்த 1.5 மாதங்களாக ஒரே முறையில் செய்யப்பட்ட 3 கொலைகளை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டவர்கள் 3வரும் மணமான நடுத்தர வயது பெண்கள். 3வரும் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை செய்தவன் பொருள் லாபத்துக்கு செய்தவனாக தெரியவில்லை. அடுத்தடுத்து செய்யப்பட்ட 3 கொலைகளிலும் ஒரு குண்டூசி கூட காணாமல் போகவில்லை. பரிதாபத்துக்குரிய அந்த மனைவிகளிடம் முதல் பரிச்சயத்தில் அவன் சாமர்த்தியம் காட்டியிருக்கிறான். சோப்புத்தூள் இலவச சாம்பிள் கொடுக்கும் விற்பனைக்காரன் போல வந்து கதவு திறந்ததும் தாக்கியிருப்பதாக தெரிகிறது. போலீஸ் உதவி கமிஷனர் பொதுமக்களுக்கு, குறிப்பாக வீட்டில் தனியாக இருக்கும் மனைவிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அந்நியருக்கு கதவை திறக்காதீர்கள். தனியாக இருப்பதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஏராளமான தடயங்கள் இருப்பதால் சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் சிரமம் இருக்காது என்று. சாரதா காஃபி கொண்டு வந்து மேஜை மேல் வைத்துவிட்டு, இப்போ சொல்லுங்க, என் மேலே என்ன கோபம்? ஏன் வீட்டுக்கு வரல என்றாள். ஆஃபீஸில் வேலை என்றான். ராத்திரி பூராவுமா? லேட்டாச்சு, அங்கேயே தூங்கிட்டேன். என்னவோ பேசணும் நீங்களே. அவள் கண்கள் அவனை துளைத்தன. இல்லை, ஒன்றுமில்லை, பேச வேணாம் என்று எழுந்து போனான். குளிக்க போனான். ஒரு கணம் அவளை திரும்பி பார்த்தான். புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் அத்தனை தன்னம்பிக்கை. இவன் ஏமாளி, அப்பாவி, என்ன சொன்னாலும் நம்பிவிடுவான். நான் என்ன வேண்டுமெனினும் செய்யலாம். நேராக படுக்கையில் என்னை பார்த்தாலே சமாளிக்கும் திறமை எனக்கு இருக்கிறது என்று கோடி காட்டுவது போல அலட்சிய புன்னகை. பெண்ணே, உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. செய்தியை படிக்க ஆரம்பித்த போதே அவனுள் அந்த தீர்மானம் உருவாகிவிட்டதா? தக்க சமயத்தில் அந்த செய்தி எப்படி வந்து முளைத்தது? ஏதோ விதி போல, ஞானோதயம் போல. பாலகிருஷ்ணனுக்கு தெளிவாகிவிட்டது. மரணம், அதுதான் தண்டனை. அவளை நான் கொல்லப் போகிறேன். அதற்கு உபாயம் கிடைத்துவிட்டது. சோப்புக்காரனின் 4வது கொலை.
அவளை கேட்டு பொய் சொல்லி இழுத்தடித்து சந்தி சிரித்து கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து வாங்கி இம்மாதிரி இழுபறிக்கு பதிலாக முளையிலேயே கொய்து விடலாம். சுலபம், சுபம். 1.5 மாத செய்தித்தாள்களை எல்லாம் சேகரித்து அந்த வினோத குற்றவாளியை தொடர்ந்தான். முதல் செய்தி, ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரூட்டல் மர்டர் என்பது பிப்ரவரி 26ஆம் தேதி வந்திருந்தது. சாந்தம்மா 2வது மாடி ஃப்ளாட்டில் இறந்திருக்கிறாள். வாசல் கதவு திறந்தவளிடம் ஒரு சோப்புத்தூள் டப்பாவை கொடுத்துவிட்டு வாயிற்படியிலேயே அவள் மண்டையில் தாக்கப்படுகிறாள். சோப்புத்தூள் கம்பெனிக்காரர்கள் அவ்வாறு எந்தவிதமான திட்டமும் இல்லை. யாரையும் அம்மாதிரி வீட்டுக்கு இலவச சாம்பிள்கள் கொடுக்க அனுப்பவில்லை. எங்கள் சோப்புத்தூளுக்கு இந்த மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் தேவையில்லை என்று அறிவிக்கிறார்கள். குற்றவாளி நடுத்தர வயதினன் என்பதும் சற்றே மாறுகண்ணாக இருந்தவன் என்றும் தெரிகிறது. 2வது சம்பவம் கண்டோன்மெண்ட் கோல்ஸ் ரோடு பகுதியில். 18 நாட்களுக்கு முன் இந்திரா நகரில் நடந்த கொலைக்கும் இதற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதாக போலீஸ் நம்புகிறது. இறந்து போன துரதிர்ஷ்டக்காரிகள் இருவரும் திருமணமானவர்கள். கொலை நடந்தது மத்தியானம் 2:30 மணி. இரண்டிலுமே கொலை செய்ய வந்தவன் சுற்றுப்புறத்தில் 2-3 வீடுகளில் சோப்புத்தூள் சாம்பிள்கள் கொடுத்திருக்கிறான். முன் சம்பவம் போலவே அவனுடைய அங்க அடையாளங்கள் ஒத்துப்போகின்றன. மாறுகண். கொலை செய்த முறையும் ஒன்றே. மயக்கம் வருமளவுக்கு மண்டையில் தாக்கப்பட்டு அதன்பின் கயிற்றால் கழுத்தில் நெரிக்கப்பட்டிருக்கின்றனர். 3வது ஜெயநகர். ஒரு சிறு சீட்டில் வேகமாக குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கும் போது மெலிதாக பவுடர் வாசனை வீச துணுக்குற்று நிமிர்ந்தான். சுபா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உள்ளே வரும்போது சொல்லிட்டு வான்னு. செய்தித்தாள்களை அவசரமாக டிராயருக்குள் செலுத்தி மூடினான். என்ன? மன்னிக்கணும், நீங்களே சொல்லியிருக்கீங்க அர்ஜென்ட் பேப்பர்னா எப்போ வேணா வரலாம்னு. உண்மையை இப்படி சுட்டி காட்டுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. சுபா, ரொம்ப எதிர்த்து பேசுகிற. அவள் மௌனமாக இருக்க, உன்னை வேறு செக்ஷனில் போட்டுற சிபாரிசு பண்ண போகிறேன், கார்ப்பரேட் ஆஃபீஸ் பானர்ஜி கிட்ட. உங்கள் இஷ்டம் சார். அவள் உதடுகள் இறுகின. ஒரு செக்ரட்டரிக்கு உண்டான டெம்பர்மெண்ட் இல்லை உங்ககிட்ட. அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சார், உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் கோபதாபங்களை என் மேலே காட்டுறீங்க. எந்த விதத்தில் நான் செக்ரட்டரிக்கு உண்டான கடமைகளை செய்யலை? ஏதாவது ஒரு இண்டென்ட் சொல்லுங்கள். சில நாள் சுமூகமாக இருக்கீங்க, சில நாள் எரிஞ்சு விழறீங்க. என்னை எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உரிமை இருக்குது உங்களுக்கு. இதை ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சிங்கன்னா எதுக்கு சார் பனிஷ்மெண்ட்? தப்பு செய்யாததுக்கு பனிஷ்மெண்ட்டா? நான் என்ன சார் செஞ்சேன்? இப்போது அவள் கண்களில் லேசாக கண்ணீர். சட்டென்று கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். சரிப்போ என்றான். சரிண்ணா, என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா? யோசிக்கணும் என்றான். தேங்க்ஸ், நீங்கள் கூப்பிடாம இங்கே நீ வரதில்லை, எதுக்கு வம்பு? யூ மை கோ. அவள் போனதும், தப்பே இல்லாததுக்கு பனிஷ்மெண்ட்டா? நான் என்ன செஞ்சேன் என்ற வார்த்தைகள் அவனை சுற்றி வந்தன. தப்பித்தால் தப்பில்லை. குற்றத்தின் ஒவ்வொரு பகுதியையும் விரிவாக யோசித்து செய்தால் தப்பிக்கலாம். எப்படி பாலகிருஷ்ணன் என்கிற உபத்திரம் இல்லாத பிரஜைக்கு இத்தனை வைராக்கியம் வந்தது? எத்தனை நாள் இந்த வைராக்கியம் தாங்கும்? செய்யத்தான் வேண்டுமா? தடுமாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அவன் மனதில் அந்த காட்சி சஞ்சலிக்கும். கால்கள், பின்னி பிணைந்த கால்கள். அவள் மேல் லேசாக அசைவது. எனது படுக்கையில் என் திருமண நாளன்று என்ன துரோகம்! வீட்டுக்கு போனதும் கோட்டை கழற்றிவிட்டு, மஞ்சுநாத் வரலையா என்றான். மதியானம் வந்திருந்தான். கான்ட்ராக்ட் விஷயமா உங்களை விசாரித்தான். உங்களை மீட் பண்ணணுமா? என்னவா? பர்சனலாக ஏதோவா? அவனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சா? பார்த்துட்டு இருக்காங்களாம். உன்னை மாதிரி பொண்ணு வேணுமா? சிரித்தாள். உன்னை மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். பரிகாசம் பண்ணாதீங்க. அழகு, பண்பு, விசுவாசம், கற்பு எல்லாம் ஒரு சேர உன்கிட்ட இருக்கு சாரு. நான் ஒன்றும் அத்தனை நல்லவ இல்லைங்க. நீ ரொம்ப நல்லவ சாரு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உன்னுடைய நல்லத்தனத்தால் தானே. உனக்கு எத்தனையோ அழகான மாப்பிள்ளைங்க கிடச்சிருப்பாங்க. கல்யாணமாகி 3 வருஷம் கழிச்சு பேசுகிற பேச்சை பாரு. குழந்தைங்க கூட இல்லை. சாரதா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்னென்னவோ தத்து பித்துன்னு பேசிக்கிட்டு வேடான்னு தானே வச்சுருக்கோம். குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப சுலபம். மாத்திரையை நிறுத்தினா குழந்தை. எனக்கு நீங்கள் தான் குழந்தை. அவன் கையை எடுத்து கன்னத்தில் ஒத்தி கொண்டாள். திகைப்பாக இருந்தது. அந்த செயலில் இருந்த இயல்பும் நளினமும் ஒரு கணம் துரோகத்தையும் சோரத்தையும் மறக்க வைத்தன. ஜாக்கிரதை,
சென்டிமெண்ட்டே கூடாது. அவளுடன் ரொம்ப கொஞ்சினால் மனம் மாற வைத்து விடுவாள். டேஞ்சர். இரவு படுக்கையில் படிப்பு விளக்கை பொருத்தி கொண்டான். வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கவுன் அணிந்து கொண்டு அருகில் அவனுடன் ஒட்டி உரசிக்கொண்டு படுத்தாள். பாலகிருஷ்ணன் புத்தகத்தில் ஆழ்ந்தான். பரிவுடன் அவள் கழுத்தை தடவினான். இந்த இடத்தில் இறுக்கினால் சுலபம், அங்கே எலும்பு தடுக்கும். அனாக்ஷியா என்றால் என்ன? ஹைட்ராய்டு எலும்பு எங்கே இருக்கிறது? மெல்ல மெல்ல விரல்களால் வருட குறுகுறுங்குது என்றாள். செய்தித்தாளின் 3வது தலையங்கத்தில் போலீஸை சாடி ஒரு பத்தி எழுதப்பட்டிருந்தது. மக்களின் மனதில் பீதி பரவி கொண்டிருக்கும் இந்த வேளையில் போலீசார் சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் சில அப்பாவிகள் அடிப்பட சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை பற்பல சம்பவங்கள் நிரூபித்திருக்கின்றன. போலீஸின் முதற்கடமை மக்களின் பத்திரம், அவர்களின் மனதில் இருக்கும் பீதியை நீக்குவது. அதற்கு முதற் காரியமாக சோப்பு கொலைக்காரனை பிடித்தாக வேண்டும். இன்னும் சில தினங்கள்தான் என்று கமிஷனர் அறிக்கைகள் விட்டு பிரயோஜனமில்லை. உடனே அவன் பிடிபட வேண்டும். பிடிபட வேண்டாம் என்று பிரார்த்தித்து கொண்டான். தன்னுடைய திட்டம் செயல்படும் வரையில் பிடிபட வேண்டாம். சாரதா, போன வருஷம் க்ளவுஸ் வாங்கினேனே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ வெயில் காலத்தில்? அதை எங்கே வச்சுருக்கேன்னு கேட்டேன். உங்கள் பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. எதுக்கு? ஆஃபீஸில் ரெக்ரிஷியேஷன் கிளப்பில் ட்ராமா போடுறாங்க, டயலம் ஃபார் மர்டர். அதுக்கு தேவை. நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்களா என்ன? இல்லை, நடிக்க போகிறதில்ல. க்ளவுஸ் தரேன், இப்போவே வேணுமா? அவசரம் இல்லை. எங்கே உன் ஃப்ரெண்டு மஞ்சு? ஃப்ரெண்டா? என்ன சொல்கிறீங்க? கான்ட்ராக்டரை சொன்னேன். மைசூர் போயிருக்கான் பொண்ணு பார்க்குறதுக்கு. 8 பொண்ணு பார்த்தாச்சு, எதுவும் அவனுக்கு சரிப்பட்டு வரல. அவன் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கிற ஜாதியாக தெரியலையே. ஏன், உன் மாதிரி பொண்ணு வேணும்னா எங்கே கிடைக்கும்? கிண்டலா? சச்சே, சீரியஸ். உன் மாதிரி பொண்ணு கிடைப்பாளா? ரொம்ப ரேர். சாரதா, நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவன் என்று அவளை மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டான். ரொம்ப தான் கொஞ்சாதீங்க, மூச்சு திணறுது. விடுங்க விடுங்க. ஐயோ, என்னங்க இது? ஜாக்கிரதை. அவனுள் கிளர்ந்த மூர்க்கம் ஒரு கணம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் தவறவிருந்தது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை, இதுவல்ல சமயம். அவளை விடுவித்தான். சென்றவளின் திசையை பார்த்து கொண்டிருந்தான். ஜாக்கிரதையாக தாக்க வேண்டும். மண்டை உடையக்கூடாது. எனக்கு ரத்தம் வேண்டாம். ரத்தம் வந்தால் சிக்கல். வலுவாக ஒரு அடி, மயக்கம், அப்புறம் கயிறு. இதுதான் முறை. அதையே அப்படியே நடத்த வேண்டும். சோப்பு கொலைக்காரன். பாலகிருஷ்ணன் வெளியூர் சென்றிருக்கும் போது அந்த சோப்பு கொலைகாரன் வந்து அவளை கொன்றுவிட்டு போயிருப்பதாக காட்ட வேண்டும். அதற்குள் அவன் அகப்பட்டு விடக்கூடாது. அதற்குள் பாலகிருஷ்ணன் எல்லா விதத்திலும் தயாராக வேண்டும். ஆஃபீஸ் அறையில் வெளியே பேச்சு குரல் கேட்டது. சுபா, இங்கே வா. அவள் வந்ததும், சுபா, ஆஃபீஸ் சமயத்தில் கண்டவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னா? சுபா கோபப்பட்டு வெளியே சென்று ஒரு இளைஞனை அழைத்து வந்தாள். கண்டவங்க இல்லை சார், என் அண்ணன் போலீஸில் இருக்கான். அதை ஒரு எச்சரிக்கை போலவே சொன்னாள். போலீஸ் என்றதும் பாலகிருஷ்ணனுக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டு, அப்படியா, போலீஸில் என்ன வேலை என்றான். கமிஷனர் ஆஃப் கிளர்க் சார். என்னையா போலீஸ் அந்த சோப்பு கொலைக்காரனை கண்டுபிடிக்க முடியல? கண்டுபிடிச்சிருவாங்க சார். ஒரு நாள் பூரா டிசி கூட இருந்தேன், எனக்கு முழு விவரமும் தெரியும். எப்போ கண்டுபிடிப்பாங்களோ தெரியல. புதுசாக ஒரு தியரி வச்சுருக்காங்க சார். அவன் செய்த 3 கொலைகளுக்கும் உள்ள ஒற்றுமைகளை பார்த்துருக்காங்க. 3லையும் செத்து போனது கல்யாணமான பெண்கள். ஆல் இண்டியா சைக்ராட்டிஸ்டை கூட கேட்டிருக்காங்க. பெண்கள் மேலே வெறுப்புள்ள ஒரு ஆள் செய்கிற கொலைங்களாம். அப்புறம் கிட்ட வாங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. என்ன? சரியா 2 நாளில் இன்னொரு கொலை செய்ய முயற்சிக்க போகிறான். இது புரளி ஆயிடும்னு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட சொல்லிட்டியா அண்ணா? இவர் நம்மாள், தங்கமானவர். விஷயத்தை பரப்பாத இருந்தீங்கன்னா மேற்கொண்டு சொல்கிறேன். இல்லை, சொல்லுங்க. ஒரு கொலைக்கும் மற்றொரு கொலைக்கும் உண்டான இடைவெளியில் ஒரு பேட்டர்ன் இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. சரியாக 18 நாள். கொலை செய்ய தேர்ந்தெடுத்த இடங்கள்லையும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்னென்னவோ தியரி, ஹேபிட்டுங்கிறாங்க. அடுத்த கொலை நார்த் பெங்களூரில் நடந்தாலும் நடக்குங்கிறாங்க. அதாவது உங்கள் ஏரியாவில். கிரேசி என்று சிரித்தான் பாலகிருஷ்ணன். ஆளே கிரேசியாக இருந்தால் இந்த மாதிரி க்ளூவெல்லாம் கொடுத்துக்கிட்டே போவானாம். அதனால் உங்கள் ஏரியாவில் நடந்தாலும் நடக்கும், ஜாக்கிரதையாகவே இருங்க. தேங்க்ஸ்.
வீடு வீடாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. பீட்டை அதிகப்படுத்த போகிறாங்க. பிடிச்சிருவாங்க. அவன் பணக்கார பையனாக இருக்கலாமா. வயசு, இடது கை பழக்கம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டேஸ். இடது கை உபயோகிக்க வேண்டுமா என்ன? அப்போ 2 நாளில் எங்கள் பேட்டையில் கொலை விழலாங்கிறீங்க. ஆமாம் சார். என்ன சிரிக்கிறீங்க? அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டா சிரமம் இல்லை. ஆனால் ஆள் ரொம்ப பாச்சா காட்டுறானே. எத்தனை பேரை விசாரிச்சிருக்காங்க தெரியுமா? 700 பேர் கிட்டத்தட்ட. இந்த மாதிரி மாசிவ் மேன்ஹன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. சீக்கிரமே முடிச்சிட்டா நிம்மதியாக தூங்க முடியும். வரட்டுமா? 2 நாள். அதற்குள் என்ன செய்வது? டைரக்டரிடம் டெலிஃபோன் மூலம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு அவர் அறைக்கு வெளியே காத்திருந்து உள்ளே போனதும் அவர், உன்னை நானே கூப்பிடணும்னு இருந்தேன். மைசூர் போய் வரியா என்றார். எப்போ சார் என்றான் ஆச்சரியத்தை சமாளிக்க முடியாமல். எப்போ நீ ரெடியோ அப்போ. விக்ராந்தில் இன்சூரன்ஸ் கிளைம் இழுத்தடிக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க பிடிவாதமாக இருக்காங்க. சர்வே பார்ட்டி வரப்போ நீயும் இருக்கிறது நல்லது. சரி சார், உடனே போகிறேன். 1 நாளில் முடிஞ்சிடும். ஆஃபீஸ்காரை எடுத்துகிட்டு போ. இல்லை சார், பஸ் அல்லது ட்ரெயினில் போகிறேன். ஓரியண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏற்பாடு பண்ணிடு. ஆமாம், ஸ்டெனோவை திட்டுறியா? சுபாவையா? இல்லையே. ஏன்? அட்மின்லேருந்து ரிப்போர்ட் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப குறைப்பட்டுக்குச்சான். எரிஞ்சு வளறியான். வீட்டில் ஏதாவது தகராறா? வீட்டில் தகராறுனா ஆஃபீஸில். அது உன்னை பாதிக்காத மாதிரி விடக்கூடாது. நானே கவனிச்சிருக்கேன். ஓ அவுட்ஃபுட் சில வேலையில் ப்ரில்லியன்ட், சில சமயம் நாசம். ஏதாவது ட்ரபிளா சொல்லு. இல்லை சார், எல்லாம் சார்ட் அவுட் ஆயிருச்சு. என்ஜாய் யுவர் செல்ஃப் இன் மைசூர். டேக் யுவர் வைஃப் இஃப் யூ வாண்ட். வேணா சார், தேங்க்ஸ். ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஏதாவது தேவைன்னா சொல்லு. ஐ கேன் ஹெல்ப். சொல்லிவிடலாமா? என் மனைவி மற்றவனுடன் படிக்கிறாள் என்று? இல்லை, இதை நானே தீர்த்து வைக்கப் போகிறேன். என் திட்டம்தான் சரி. சீட்டுக்கு வந்ததும் சுபாவை கூப்பிட்டான். பயந்து கொண்டே வந்தாள். டைரக்டர் கிட்ட என்னை பற்றி புகார் பண்ணியா? நான் ட்ரீட் பண்ணுறது சரியில்லைன்னு. இல்லை சார். ஏஓ கிட்ட? இல்லை சார் என்றால் அதிகம் அழுத்தமில்லாமல். என்னை பற்றி நீ என்ன நினச்சாலும் ஐ டோன்ட் கேர். உனக்கு என்கிட்ட வேலை செய்ய இஷ்டமில்லைன்னா இப்போவே. வேணா சார் என்று உதட்டை கடித்து கொண்டு கண்களில் ஊர்ந்த கண்ணீரை அடக்கி கொண்டாள். எவ்வளவு சுலபமாக கண்ணீர்! என்கிட்ட இருக்கணும்னா என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளைண்ட் பண்ணலை சார்ண்ணா. பின்ன உங்களை பற்றி கவலைப்பட்டேன். அதுக்கு வீட்டில் ஒய்ஃப் இருக்கா. அந்த மாதிரி கவலை இல்லை சார். கொஞ்ச நாளாகவே நீங்கள் ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மூடில் இருக்கீங்க. கோவிச்சிக்காதீங்க. எப்போ எரிஞ்சு விழுவீங்க, எப்போ சாதாரணமாக இருப்பீங்கன்னு சொல்லவே முடியறதில்ல. கொஞ்ச நாளாவா? ஆமாம். முன்பெல்லாம் இதுக்கு கோவிப்பீங்க, இதுக்கு கோவிக்க மாட்டீங்கன்னு தீர்மானமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ காரணமே இல்லாமல் கோபம். ஏன் சார்? மௌனமாக இருந்தான். எனக்கு அதனால் உங்கள் மேலே கவலையாக இருந்தது. உங்களுக்கு எந்த விதத்துலையாவது உதவி செய்யணும்னு தோணுச்சு. கேட்க பயமாக இருந்துச்சு. சரி சரி, சாரி. என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் சொந்த விஷயத்தில் குறுக்கிட எனக்கு உரிமை இல்லை. இது ஒன்றும் பர்சனல் இல்லை. யூ மே கோ. ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிடாதீங்க. இல்லை. சுபா லேசான சந்தோஷ புன்னகையுடன் சென்றாள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சுபா என்னும் கழுகு உன்னில் நிகழும் நுட்பமான மாறுதல்களை எல்லாம் கவனிக்கிறாள். இவளுடன் இயல்பாக நடந்து கொள்ள வேண்டும். வெளி உலகத்திற்கு எந்த வகையிலும் உன் போராட்டத்தை காண்பிக்கக்கூடாது. இப்போது மைசூர் ஒரு வரம்தான். சர்வே வேலை 1 நாளில் முடிந்துவிடும். 2 நாள் தங்கலாம். அதாவது தங்குவதாக சொல்லலாம். சுபா, 2 நாள் நான் மைசூர் போகிறேன். தர்ம பிரகாஷில் வழக்கம் போல் புக் பண்ணிவிடு. 2 நாளா சார்? ஆமாம், 2 நாள். அவன் மன வெளிச்சத்தில் சோப்பு கொலைகாரனின் 4வது பலி என்று தலைப்பெழுத்துக்கள் பளிச்சிட்டன. மத்திக்கரையில் பாலகிருஷ்ணன் என்பவரின் மனைவி இன்று பிற்பகல் பயங்கரமாக கொலை செய்யப்பட்டார். பெயர் சாரதா. இவர் கணவர் ஊரில் இல்லாத போது இவரை பார்க்க யாரோ ஒருவன் கதவை தட்டியிருப்பதாக தெரிகிறது. அவன் எண்ணத்தில் தெரிந்த செய்தித்தாளை சுபா கலைத்தாள். மைசூரில் ஏசியா நான் ஏசியா? என்ன ரூம் புக் பண்ணணும் சார்? எதா இருந்தாலும் பரவாயில்ல சுபா. உங்களுக்கு ஏசி ஆகாதே. சரி, நான் ஏசி. அவள் அறைக்கு வெளியே போய் மைசூருக்கு டெலிஃபோன் செய்ய முயற்சித்து கொண்டிருந்த போது பாலகிருஷ்ணன் தன் எண்ணங்களை தொடர்ந்தான். மாலை வீட்டுக்கு வந்து சட்டையை கழற்றி வைக்கும்போது, நான் 2 நாளைக்கு மைசூர் போக வேண்டியிருக்கு சாரதா.
அப்படியா? குரலில் உற்சாகம் இருந்தது. நீயும் வர. லீவில் போகிறீங்களா? இல்லை, ஆஃபீஸ் விஷயமாத்தான். ஆஃபீஸ் விஷயம்னா நான் எதுக்கு கூட? இல்லை சாரதா, இந்த சமயத்தில் இந்த ஏரியாவில் எல்லாம் பீதியாக இருக்குது. யாரோ சோப்பு கொலைக்காரனா உலாத்திக்கிட்டு இருக்கானா, தெரியும்ல? பேப்பரில் பார்த்தேன். நீங்கள் இல்லாத போது மற்றவங்களுக்கு ஏன் கதவை திறக்கிறேன்? திறந்திருக்கு ஏடி ராட்சசி, அதற்காகத்தானே சாக போகிறாய் துடிதுடித்து? படுக்க எடுத்து வைக்கணுமா என்று கேட்டது யோசனையில் காதில் விழவில்லை. நடுவில் திரும்ப வருவதை யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் பார்க்க போவதில்லை. என்ன யோசனை? மைசூர்லேருந்து உனக்கு ஏதாவது வாங்கி வரணுமா கண்ணு? வாங்கி வரணுமான்னு கேட்டிங்களே, அதுவே போதும். இல்லை, ஏதாவது கேளு. எனக்கு ஒன்றும் வேணாம். இந்த துணி வளர்த்துற கொடியை ஆணி அடித்து மாட்டி கொடுத்தீங்கன்னா அதுவே ரொம்ப உபகாரம். அவ்வளவுதானே? கயிறு இருக்குதா? கயிறு, சுத்தியல், ஆணி எல்லாம் இருக்குது. ஸ்டூலை போட்டு ஏறி மாட்டி அடித்து கட்டி கொடுத்தா போதும். கயிறு, சுத்தியல். சுத்தியல் மண்டையை பிளக்க, கயிறு கழுத்தை இருக்க. கயிறு வலுவாகத்தான் இருந்தது. சுத்தியலால் ஒரு அடி அடித்தால் போதும், மயக்கம் போட்டு விழுந்து விடுவாள். ஓங்கி அடிக்கக்கூடாது, மண்டை உடையக்கூடாது. அடிப்பதன் நோக்கம் மயக்கம்தான், மரணம் கயிற்றின் இறுக்கத்தால் தான். அதுதான் அவன் முறை. நல்லாத்தான் ஆணி அடிக்கிறீங்க என்றால் சிரித்து கொண்டே. அடிக்கத்தான் போகிறேன், பார்த்து கொண்டிரு. இத்தனை கயிறு வேண்டாம், மிச்சத்தை அலமாரியில் மேல் தட்டில் வச்சிரு. ஊர்லேருந்து திரும்ப வந்ததும் பால்கனியில் ஒன்று கட்டிடுறேன். கயிற்றை இழுத்து கொடி கட்டியதும் அந்த சுத்தியலையும் அலமாரியின் மேல் தட்டில் வைத்தான். ஆயுதமும் கிடைத்துவிட்டது. இனி என்ன? ஒரு சோப்பு தூள் டப்பா, அவ்வளவுதான். அதை வரும்போது மைசூரிலேயே வாங்கி வரலாம். மைசூருக்கு புறப்படும் முன் மனதில் பட்டியலை சரிபார்த்து கொண்டான். கயிறு, சுத்தியல், சோப்பு தூள் டப்பா 3 தான். அவனுக்கே அந்த பட்டியலை எண்ணி சிரிப்பாக இருந்தது. 2ம் அலமாரியின் மேல்தட்டில் வைத்த இடத்தில்தான் இருந்தன. சாரதா, மைசூர்லேருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கொண்டு வரத்தான் போகிறேன். என்னவோ நீங்கள் ஒரு வாரமாக நடந்துக்கிற விதமே சரியில்லை. வாட் யூ மீன் சாரதா? பரிசு வேணாம், பரிவாக இருந்தால் போதும். நீ எனக்கு கொடுத்தியே நம்முடைய கல்யாண தினத்தின் போது பரிசு. என்ன கொடுத்தேன் என்றால் ஆச்சரியத்துடன். முத்தம். இப்போ ஒன்று கொடுக்கிறியா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி? கடமையாக கன்னத்தை காட்டினான். அதில் முத்தம் பதித்தபோது இதுதான் கடைசி. நிஜமாகவே கடைசி என்பதில் சற்று துக்கமாகத்தான் இருந்தது. வரேன் சாரதா, சீக்கிரம் பார்க்கலாம். போகும் முன் ஒரு முறை திரும்பி பார்த்தபோது நிலைப்படியில் முகத்தில் கேள்விக்குறியுடன் நின்று கொண்டிருந்தாள். சத்தியமாக அதை எதிர்பார்க்க மாட்டாள். கணவன் ஏதோ வினோதமாக நடந்து கொள்கிறான், ஒருவேளை விஷயம் தெரிந்திருக்கலாமோ என்று சந்தேகப்படுவாள். காதலன் வந்ததும் கேட்பாள். கவலைப்படாதே சாரதா, அவர் அசடு, அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு பயமாக இருக்கு மஞ்சு என்பாள். எப்போ திரும்பி வரார்? 2 நாள். அப்பவா, மஜாதான், உள்ளே போக வேண்டியது தானே என்பான். பாவப்பிண்டங்கள். மெத்தை மேல் பின்னி புரண்டு ஒரு தூய உறவை மேலும் மேலும் கொச்சைப்படுத்தி கொஞ்ச நேர சுகத்துக்காக ஒரு சமூக அமைப்பையே, ஒரு கணவனின் அத்தியந்தத்தையே, ஒரு பாரம்பரியத்தையே புறக்கணிப்பார்கள். பன்றிகள் போல உழல்வார்கள். இன்னும் 2 நாள் இந்த கானல் நீரை குடிக்கட்டும், துடிப்பதற்கு முன் குடிக்கட்டும். திப்பு எக்ஸ்பிரஸ் சரியான நேரத்தில் போய் சேர்ந்தது சந்தோஷமாக இருந்தது. தர்ம பிரகாஷில் சுபா 2 நாளைக்கு ரூம் ரிசர்வ் செய்திருந்தாள். செய்தித்தாளை வாங்கி சினிமா பட்டியலை பார்த்தான். நாளைக்கு போக வேண்டிய சினிமா, அதாவது போனதாக காட்ட வேண்டிய சினிமா. ஜன்னலுக்கு வெளியே லேசாக தூறல் இருந்தது. பாலகிருஷ்ணன் மிகவும் சாந்தமாக இருந்தான். அவன் தீர்மானம் களையவே இல்லை. காலைக்குள் சர்வே வேலையை முடித்துக்கொண்டு கூடிய சீக்கிரம் நான்ஸ்டாப் பஸ் ஏறி மகாராஜாவின் விசுவாசம் பாக்கி இருக்கும் கட்டடங்களின் ஊடே நடந்தான். ஆரவாரம் இல்லாத கடைத்தெரு. ஜனங்கள் யோசித்து நிதானமாக நடப்பது போல இருந்தது. தூறல் கூட யோசித்து யோசித்துதான் பறந்தது. மைசூர் அவனுக்கு ஒரு போர்வை போல இதம் அளித்தது. கொஞ்ச நேரம் அலைந்துவிட்டு துப்பா தோசை ஒன்றும் காஃபியும் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தபோது அவன் தோளை யாரோ தட்டினார்கள். ஹலோ பாலகிருஷ்ணன் சார். திடுக்கிட்டு திரும்பினான். மஞ்சுநாத், நீங்க இப்போ எங்க என்று தடுமாறினான்.
எண்ணங்கள் விரைந்தன. சாரதா சொல்லலை மைசூர் வந்திருக்கன்னு? ஆமாம் ஆமாம், சொன்னதா ஞாபகம். நீங்கள் இங்கே வரப்போகிறதா அவங்க சொல்லவே இல்லையே. தனியாக வந்திருக்கீங்க? எத்தனை நாள்? நாளன்னைக்கு திரும்பி போயிடுவேன். நானும் நாளன்னைக்கு தான். வெரி குட். சாரதா எப்படி இருக்காங்க? பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. ஷீ இஸ் ஓகே. எங்கே தங்கியிருக்கீங்க? தர்மபிரகாஷில். ரூம் நம்பர் 42. சரி சரி, ராத்திரி உங்களை வந்து பார்க்குறேன். உங்கள் கூட பேசணும் என்று பிரிந்து சென்றான். நீ என்னை வந்து பார்க்க வேணாம், எனக்கு அதில் இஷ்டம் இல்லை என்று சொல்ல நினைத்தான். அதற்குள் அவன் விலகிவிட்டான். இவன் எதற்கு இங்கே வந்தான்? ஒரு விதத்தில் இதுவும் நல்லதுதான். என்னை மைசூரில் தீர்மானமாக பார்த்ததற்கு சாட்சியம். நாளன்றைக்கு 2 நாளும் இவன் ஒரு முறை என்னை பார்த்தால் போதும். உங்கள் கூட பேசணும். இந்த நாயுடன் என்ன பேச்சு? பேசாமல் ராத்திரி சினிமாவுக்கு போய்விடலாம். எப்படியாவது என் விரோதத்தை காட்டதான் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். இருந்தும் இவன் என்ன சொல்லப் போகிறான் என்று அறியவும் ஆர்வமாக இருந்தது. கொஞ்சம் அங்கே இங்கே அலைந்தான். 45 ரூபாய்க்கு சாரதாவுக்கு ஒரு காஸ்டியூம் ஜுவல்லரி வாங்கி கொண்டான். மற்ற பேர் நம்ப வேண்டாமா? சுமாரான ஹோட்டலில் ஃப்ளேட் மீல் சாப்பிட்டான். 9:30 மணிக்கு ஹோட்டலுக்கு திரும்பினான். தன் அறைக்கு வந்து படுக்கையில் படுத்து செய்தித்தாளை விரிக்க பஸர் ஒலித்தது. மஞ்சுநாத், ஹாய். 8:30க்கு ஒரு வாட்டி வந்திருந்தேன் என்று சுவாதீனமாக உள்ளே நுழைந்தான். நியூஸ் பேப்பரில் பாட்டில் ஷேப்புக்கு சுற்றியிருந்தது. ரூம் சர்வீஸை கூப்பிட அவனை படுக்கைக்கு பக்கத்தில் இருந்த மணியை அடித்தான். பேப்பரை பிரித்ததில் ஸ்காட்ச் பாட்டில். நம்ம ஃப்ரெண்டு மிடில் மில்ஸில் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கான். நீங்கள் சாப்பிடுவீங்களோ இல்லையோ? இல்லை. நான் சாப்பிடலாமோ? ஓஎஸ், நோ அப்ஜெக்ஷன்ஸ். 2 பாட்டில் சோடாவும் கிரவுண்ட் நட்ஸும் கொண்டு வாப்பா என்றான் ரூம் சர்வீஸ் ஆளிடம். குட்டையான மேஜை மேல் பாட்டிலை வைத்து சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். சிகரெட்டாவது குடிப்பீங்களா? அதுவும் ரொம்ப ரேர். என்னவோ சொல்லணுன்ட்டு வந்தீங்களே. சார், கோவாவில் தஸ்தூரில் உங்கள் கம்பெனிக்கு கான்டாக்ட்ஸ் உண்டா? உண்டு. ஏன்? அவங்க ஒரு மிடில் ஈஸ்ட் கான்ட்ராக்டருக்கு இன்டர்வியூ கூப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? எனக்கு ஒருத்தரையும் தெரியாதுப்பா. எங்கள் டைரக்டருக்கு தான் தெரியும். உங்கள் டைரக்டர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனால் எதுக்கு சொல்லணும்? என்ன சார், எனக்காக நீங்கள் உன்னை பற்றி நிஜமாவே தெரியாதேப்பா. என்னை பற்றி சாரதா கேட்கல. எவ்வளவு நல்ல பையன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். பாலகிருஷ்ணனுக்குள் உள்ளம் கொதித்தது. என் மனைவியிடம் கருத்து விட்டு என்னிடமே வேலைக்கு விசாரித்து கேட்கிறான். என் அறையில் வந்து நான் இவனை வரவேற்று கடலை கொட்டை கொண்டிருக்கிறேன். இந்த நிமிஷம் இவன் கழுத்தை நெரித்தால் என்ன? லேசாக சோடா ஊற்றிக்கொண்டு முதல் சிப்புக்கு அப்புறம் கொஞ்சம் இரும்பிவிட்டு, பாருங்க சார், ஒரு நண்பனுக்காக ஷுர் யூ டோன்ட் வாண்ட் சம் என்று பாட்டிலை காட்டினான். எல்லாத்தையும் நானே சாப்பிட விரும்பலை. மெல்ல மெல்ல 2வது உள்ளே போனது. பாலகிருஷ்ணன் சார், நீங்கள் என் உயிர் சிநேகிதர். நீங்கள் ஒன்று சாப்பிட்டே ஆகணும் ப்ளீஸ் என்றான். வேணாம்ப்பா, பழக்கம் இல்லை. யுவர் வைஃப் பாலகிருஷ்ணன் சார் இஸ் பியூட்டிஃபுல் என்றான். 3வதில், அவங்க மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள் மேலே என்ன மரியாதை, என்ன அன்பு தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஷீ இஸ் எ ஜெம். எனக்கு மேரேஜ் ஆகலை. நிறைய பெண்களை பார்த்துட்டேன். ஒருத்தையும் பிடிக்கல. ஒருத்தரும் உங்கள் மனைவி மாதிரி அத்தனை அழகாக இல்லை இன்னைய தேதிக்கு. அப்புறம் தீர்மானிச்சிட்டேன், கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லன்னு. எதுக்கு கல்யாணம்? வேணும்னா அது ஃப்ரீயாக கிடைக்குது. முதல்ல கேரியர். கான்ட்ராக்டில் ஒரு வருஷத்தில் 40,000 50,000 பண்ணுறேன். டாக்ஸே கட்டுறதில்ல. நோ டாக்ஸ். ஆனால் ஒரு வருஷத்தில் 3 லட்சம் பண்ணலாம். 4 லட்சம். இங்கே இல்லை, சவுதியில். ஆனால் விசா கிடைக்கிறது கஷ்டம். தஸ்தூர் கான்ட்ராக்ட் கிடைச்சா அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க. எனக்கு கரியர் முக்கியம். இந்த வயசில் சம்பாதிக்கலைன்னா வேறு எப்போ சம்பாதிக்க முடியும்? என் தலை பாருங்க, இப்போவே ஒரு நரமயிர் எச்சரிக்கை தருது. சமயம் ஆயிட்டுருக்கு. பாலகிருஷ்ணன் சார், யூ மஸ்ட் ஸ்பீக் டு யுவர் பாஸ். உங்கள் ஒய்ஃப் கிட்ட என்னை பற்றி கேட்டு பாருங்க. நான் எத்தனை நல்லவன்னு சொல்லுவாங்க. சாரதா இஸ் பியூட்டிஃபுல். யூ ஆர் லக்கி. நாளைக்கு நான் உங்களுக்கு லலித் மஹல் பேலஸில் பார்ட்டி தரேன். ஷுர் யூ டோன்ட் வாண்ட் எ ட்ரிங்க்?
அப்போது முழு போதையில் லேசாக கப்பல் போல ஆடிக்கொண்டிருந்தான். பாலகிருஷ்ணன் அவனை முறைத்து பார்த்தான். இதை பார் மஞ்சுநாத், எனக்கு எல்லாம் தெரியும் என்றான். அவன் புன்னகை செய்து, வெரி குட், உங்களுக்கு எப்போவுமே நிறைய தெரியும்னு எனக்கு தெரியும். யூ ஆர் பியூட்டிஃபுல், யுவர் வைஃப் இஸ் பிரெட்டி, ஐ என்வி யூ. உன் நெஜ சொரூபம் தெரிஞ்சதால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் என்றான். நெஜ சொரூபம்? பாலகிருஷ்ணன் சார், யாருக்குமே நெஜ சொரூபம் கிடையாது, எல்லாம் போய். என் பிரின்சிபல் லைஃப்பில் என்னென்னா என்ஜாய் யுவர் செல்ஃப், தப்பிச்சா தப்பில்லை, அதான் என் ஃபிலாசபி. கமான், இப்போவே போகலாம் வாங்க. இங்கே இருக்கிற ப்ராஸ் எல்லாம் எனக்கு தெரியும். காந்தாமணி, ராதாமணி, ரமாமணி எல்லாம் மணியாகவே இருப்பாளுங்க. வாங்க போகலாம். லெட்ஸ் பெயிண்ட் த டவுன் ரெட். நான் சாரதா கிட்ட சொல்ல மாட்டேன். வாங்க வாங்க போகலாம். லெட்ஸ் என்ஜாய், கம். பார்க்காத வரைக்கும் பாவம் இல்லை. இல்லைப்பா, நான் வரலை, நீ போ. கம், சாரதா கிட்ட சொல்ல மாட்டேன், கம். சாரதா இஸ் பியூட்டிஃபுல் பட் இன் பெங்களூர். வாங்க போகலாம். அப்படி ஒரு சரக்கு காட்டுறேன், நின்று விளையாடும். பெட்டர் தென் யர் ஒய்ஃப். பாலகிருஷ்ணனை அழைத்து போக வேண்டியது அவசியம் போல அருகில் வந்து கையை பிடித்து இழுக்க பாலகிருஷ்ணன் அவனை கொஞ்சம் தள்ள படக்கென்று பின்பக்கமாக விழுந்தான். படுக்கையில் பாதியும் அந்தரத்தில் பாதியுமாக விழுந்தவன் போதை ஆக்கிரமிக்கப்பட்டு அப்படியே கிடந்தான். தூங்கி போனான். பாலகிருஷ்ணன் அவனை கண்கொட்டாமல் பார்த்தான். இவனை இங்கேயே கொன்றுவிட்டால் என்ன? இங்கும் அங்கும் தேடினான். கயிறு கயிறு, ஸ்ட்ராங்குலேஷன் தான் சரி. அதை பற்றித்தான் நிறைய படித்திருக்கிறான். கயிறு, சே, அந்த கயிறை கொண்டு வந்திருக்க வேண்டும். அண்டர்வேர் நாடா கயிறு போதுமா? கழுத்து தடிப்பாக இருக்கிறது, கத்தியால் குத்த விருப்பமில்லை, இங்கேயே கிடக்கட்டும். கடை திறந்திருக்குமா? ஆயுதம் வாங்கி வரலாமா? இல்லை, பாட்டிலை உடைத்து கூர்மையான ஆயுதம் பண்ணிக்கொண்டு தப்பித்தால் தப்பில்லை. என்ன ஒரு பைத்தியக்காரன் நான்! இவனை இப்போது இங்கே கொன்றால் எவ்வளவு சுலபமாக அகப்பட்டுக் கொள்வேன். அறை என் பெயரில் இருக்கிறது. இவன் என்னை சந்திக்க வந்ததை பார்த்திருக்கிற சிப்பந்திகள் இருக்கின்றனர். சே, பாலகிருஷ்ணன், உன் முக்கிய குறிக்கோளிடமிருந்து விலகாதே. அது நாளைக்கு. அவனை இழுத்து தரையில் கிடத்தினான். உடனே புரண்டு குரட்டைகளுடன் தூங்க ஆரம்பித்து விட்டான். ரூம் சர்வீஸ் பையன் வந்து மௌனமாக பாட்டில்களையும் டம்ளர்களையும் காலி சோடா புட்டிகளையும் விளக்க பாலகிருஷ்ணன் தன்னை போல் ஏமாளி யாராவது உலகத்தில் இருக்க முடியுமா என்று யோசித்தான். ஏன் தைரியம் இல்லாமல் இருக்கிறேன்? ஏன் அவன் குடிக்கும் வரை காத்திருக்கிறேன்? ஏன் பளிச்சென்று, அடே பாதகா, உன்னை பிடிக்கவில்லை, ஒழிந்து போ என்று அவனை துரத்தாமல் அவனை என் அறையில் கூட்டி வைத்து பேசிக்கொண்டு இஷ்டத்துக்கு அவனுக்கு படுக்க இடமும் அளித்திருக்கிறேன். இந்த தாட்சண்யம்தான் என் குறை. இதைத்தான் அவர்கள் யாவரும் உபயோகித்துக் கொள்கிறார்கள். போதும், இந்த சமரச வாழ்வு போதும். நாளையிலிருந்து நான் வேறு விதமானவன். முதல் ஆண்மை மிக்க காரியம் செய்ய போகிறேன். துரோகம் செய்தவளை தீர்க்கப் போகிறேன். இவன் இருக்கட்டும், எனக்காக சாட்சி சொல்ல இந்த மஞ்சுநாத் இருக்கட்டும். நாளன்றைக்கு இவனுடன் கூடவே திரும்பலாம். கோர்ட்டில் சாட்சி சொல்ல அவன் எனக்கு தேவைப்படலாம். இவனை சமயம் பார்த்து மைசூருக்கு அழைத்து வந்ததிலும் விதியின் விளையாட்டு இருக்கிறது. பாலகிருஷ்ணனுக்கு தூங்க முடியவில்லை. விளக்கை அணைக்க பயமாக இருந்தது. மஞ்சுநாத்தின் குரட்டை சப்தம் காதை தொலைத்தது. அவன் முகத்தின் மேல் தலையணையை வைத்து பொத்தினான். அந்த பக்கம் திரும்பி படுத்தான். குழப்பமான கனவுகளின் இடையே தூங்கி போனான். காலை எழுந்தபோது மஞ்சுநாத்தை காணவில்லை. மேஜை மேல் ஒரு சிறிய குறிப்பு மட்டும் இருந்தது. அன்புள்ள பாலு, பாலுவாம் பாலு, தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். கலைக்க வேண்டாம் என்று புறப்பட்டு விட்டேன். மாலை 7:30க்கு சந்திக்கிறேன். எல்லாவற்றுக்கும் நன்றி. எம். எல்லாவற்றுக்கும் நன்றி, உன் மனைவி உள்பட. 7:30க்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அதற்குள் பெங்களூர் போய் திரும்பிவிட வேண்டும். அப்படியெனில் 2:30க்கு பெங்களூரிலிருந்து புறப்பட வேண்டும். அப்படியென்றால் 10:10 மைசூர் காரியம் முடிந்துவிட வேண்டும். முடிந்துவிடும். சர்வேயரை 8 மணிக்கு தொழிற்சாலை திறக்கும் சமயம் வர சொல்லியிருக்கிறான். வந்து விடுவார். பார்க்கலாம். தாமதமானால் பதற்றப்படக்கூடாது. திரும்பி வந்தால் உத்தமம். முடியவில்லை எனில் சினிமா போனேன் என்று சொல்லிக்கொள்ளலாம். பாலகிருஷ்ணன் எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடைபெற்றது. சர்வே சீக்கிரமே முடிந்து போய் விஷயம் செட்டில் ஆகி புறப்படும் போது மணி 9:15. பஸ் நிலையத்துக்கு போனதுமே அவனுக்காக காத்திருந்தது போல ஒரு பஸ் கிடைத்தது.
பஸ்ஸில் ஏறுவதற்கு முன் ஒரு சோப்புத்தூள் டப்பா வாங்கி வைத்து கொண்டான். பஸ்ஸில் யாராவது தெரிந்தவர்கள் இருந்துவிடப் போகிறார்களோ என்று கவலைப்பட்டான். ஒரு வயதான அம்மாவை பார்த்த முகமாக இருந்தது. எங்கே என்று தெரியவில்லை. இவனை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். பரிச்சயம் காட்டும் வகையில் பார்வை தயங்கவில்லை. முன் சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டான். பஸ் புறப்பட்டு வேகம் பிடித்து ஜன்னல் காற்று முகத்தில் வீச ஏன் இந்த பிரயாணம் என்று யோசித்தான். திரும்ப சொல்ல போனால் பொண்டாட்டியை கொல்வதற்கு. எதற்காக கொள்ள வேண்டும்? அவள் செய்தது எந்த விதத்தில் பாவம்? மரண தண்டனை விதிக்கும் அளவுக்கு பாவமா? ஆம், பாவம்தான். ஏன்? ஓ, நம்பின ஒருத்தனை ஏமாற்றியதற்காக, கணவன் மனைவி என்ற உறவின் புனிதத்தையே மாசுபடுத்தியதற்காக. இந்த மாதிரி துரோகம் செய்துவிட்டு தப்பித்து விட்டால் சமூகத்தின் அடிப்படை அஸ்திவாரமே கலைந்து போகிறது. மிருகங்களுக்கும் நமக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? அன்றைக்கு பார்த்த காட்சி அவன் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்திவிட்டது. திரை லேசாக ஃபேன் காற்றில் ஆடுகிறது. படுக்கையின் அடிவாரத்தில் சாரதாவின் உடைகள் ஒவ்வொன்றாக விழுகின்றன. என்ன சாமர்த்தியமாக அன்னைக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் பாரு. நம்பினாரா இல்லையா? உடல்களின் கால்களின் பின்னல். பாலகிருஷ்ணனின் சொந்த சட்ட புத்தகத்தில் இந்த துரோகத்துக்கு தண்டனை மரணம்தான், சந்தேகமே இல்லை. வெளியே தீக்கப்பட்ட கரும்பு நிலங்களை பார்த்தான். மண்டியா? உடல்களின் பின்னல், கால்களின் சரசம், என் படுக்கை, என் மனைவி, என் கல்யாண தின வருடாந்திரம். மிக முக்கியமான கட்டம். பெங்களூர் போனதும் யாரும் பார்க்காமல் வீட்டை அடைவது. மஞ்சு கூட ஊரில் இல்லை, வீட்டில்தான் இருப்பாள். சாப்பிட்டுவிட்டு படுத்திருப்பாள். மிக விரைவில் செயல்பட வேண்டும். கதவை திறக்க என்னிடம் 2வது சாவி இருக்கிறது. திறந்து அவள் எழுந்தால் சரி, எழுந்திருக்காவிட்டாலும் கதவு திறந்ததும் அலமாரியில் மேல் தட்டில் வைத்திருக்கும் சுத்தியலால் முதலில் மண்டை மேல் ஒரு பலத்த அடி, பின்னர் கழுத்தில் கயிறால் பலத்த இறுக்கம். மூச்சு நிற்கும் வரை, என் ஆத்திரம் வடியும் வரை இறுக்கம். முகத்தை பார்க்காதே. கடைசி நேர பச்சாபத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அவளிடம் சொல்லிவிட்டு கொலை செய்யலாம் என்கிற யோசனையை கைவிட்டு விட்டான். சில நிமிஷங்களில் சாக போகிறவள் தெரிந்து செத்தால் என்ன, தெரியாமல் செத்தால் என்ன? அவளுக்கு அந்த காட்சி கடைசி நேரங்களில் இதையெல்லாம் யோசிக்க அவகாசம் கிடைக்குமா என்ன? சொர்க்கமாவது நரகமாவது, செத்துப்போன பின் அவ்வளவுதான். அதன் பின் ஒரு பெரிய பூஜ்யம், சூன்யம், அவ்வளவுதான். பெங்களூர் வந்து சேர்ந்தபோது மணி 2. சுபாஷ் நகர் பஸ் நிலையத்தில் இறங்கினான். போலீஸ் உதவியுடன் வரிசையாக ஆட்டோ ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்த ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்தான். கடந்து கொண்டிருந்த ஆட்டோவை கையால் தடுத்து சைகை காட்டி நிறுத்தி ஏறிக்கொண்டான். ஆட்டோ ஓட்டுபவன் அவனை திரும்பி பார்க்காமலே அதன் மீட்டரை பொருத்தினான். ஆட்டோ ரிக்ஷாவின் கான்வாஸில் பிரஜாவணி செருப்பியிருந்தது. அதை எடுத்து படிக்கலாமா என்று யோசித்தான். கன்னடம் தடுக்கி தடுக்கி படிக்க வேண்டும். இப்போது பேப்பர் படிக்கும் மனநிலையில் இல்லை. படித்திருக்கலாம். பிரஜாவாணியின் முன்பக்கத்தில் தலைப்புச் செய்தியாவது படித்திருக்கலாம். சோப்பு கொலைகாரன் பிடிபட்டான் என்ற செய்தியை படித்திருக்கலாம். பாலகிருஷ்ணன் படிக்கவில்லை. அவன் மனதில் அவன் திட்டத்தின் கடைசி விவரங்களை தீட்டிக் கொண்டிருந்தான். ஆட்டோவை சிபிஆர்ஐ குவார்ட்டர்ஸ் அருகிலேயே அனுப்பிவிட வேண்டும். இல்லை, யஷ்வந்த்பூர் வரை போகலாமா? 2க்கும் இடையில்தான் இருக்கிறது வீடு. கடைசி 1 கிலோமீட்டரை நடந்துதான் கடக்க வேண்டும். பரிச்சயமில்லாத பாதையில் செல்ல வேண்டும். தெரிந்தவர்கள் வீடுகள் இருக்கும் சந்துகளை தவிர்க்க வேண்டும். சோப்புத்தூள் சாம்பிளை மறக்காமல் அவள் அருகில் அல்லது ஹால் மேஜையில் வைத்துவிட்டு புறப்பட வேண்டும். போலீசார் நம்புவதற்கு சோப்புத்தூள், அதே மண்டை தாக்குதல், அதே கழுத்து சுருக்கு. போலீசார் வேறு எவரையும் சந்தேகப்படவே முடியாது. நாளை செய்தித்தாளில் பொறி பறக்கும். சோப்புக்காரனின் 4வது கொலை. மைசூரில் தர்ம பிரகாஷில் உட்கார்ந்து கொண்டு பார்க்கலாம், பதறலாம். மஞ்சுவும் பார்த்தவுடனே என் அறைக்கு வருவான். 2 பேரும் சோகமாக கிளம்பி போலீஸை பார்த்து, ஆட்டோவுக்கு சரியாக சில்லறை கொடுத்ததால் அவன் ஒருமுறை கூட ஏறிட்டு பார்க்கவில்லை. அவன் இறங்கிய இடத்தையும் வீட்டையும் சம்பந்தப்படுத்தவே முடியாது. மணி பார்த்தான். மெல்ல நடந்தான். அவசரமாக கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டாஸ் வீடுகள், செங்கல்லையும் களிமண்ணையும் போட்டு பூசி மெழுகின வீடுகள், நடுத்தர வர்க்க குடிசைகள், கிணறுகள், ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு திசையை பார்த்து கொண்டு
எருமை மாடு கட்டி ஏறக்குறைய ஸ்லம் தான். பிள்ளைகள் குச்சி பதித்து கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்க, பெண்கள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வெளியில் உட்கார்ந்திருக்க, பெண்கள் கணவனை ஏமாற்றாத பெண்கள். பக்கத்து கிராசிங்கிலிருந்து தன் வீட்டை பார்த்தான். கட்டட வேலை நடக்கும் இடம் காலியாகத்தான் இருந்தது. ஒரே ஒரு தூளி கட்டப்பட்டு ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டிருக்க, அருகில் ஒரு பெண் தொழிலாளி தரையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். சட்டென்று காம்பவுண்டில் இருந்த உடைப்பை கடந்து சஜ்ஜாவின் நிழலில் நின்றான். தன்னை யாருமே கவனிக்கவில்லை. தெருவே வெறிச்சோடி இருந்தது. எல்லாருக்கும் மத்தியான தூக்கம் போலும். பக்கத்து தெருவில் கேரட் விற்பவன் குரல் கேட்டது. சட்டென்று தன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று கொண்டான். பாக்கெட்டில் கைவிட்டு சாவியை எடுத்து லேசாக திறந்தான். கதவு ஒத்துழைத்தது. மிக லேசாகத்தான் சப்தம் கேட்டது. உள்ளே நுழைந்து சாவியை எடுத்து பைக்குள் போட்டுக்கொண்டு கதவை உள்பக்கம் சார்த்தி கொள்ளும் முன் கைக்குட்டையை எடுத்து கதவை தொட்ட இடத்தில் துடைத்தான். அலமாரியின் மேலே பார்த்தான். செய்தித்தாள்கள் அவன் கலைத்தவாறே இருந்தன. அலமாரிக்கு அருகில் சென்று கையை செய்தித்தாளின் இடைவெளியில் செலுத்தி தேடினான். முதலில் கயிறு அகப்பட்டது. பின்னர் சுத்தியல். பதற்றமே இல்லாமல் இருந்தான். படுக்கை அறையின் திரை லேசாக ஆடியது. உள்ளே ஃபேனின் மெலிதான சப்தம் கேட்டது. தூங்குகிறாள். கயிற்றை தன் தோளில் போட்டுக்கொண்டு சுத்தியலை பதம் பார்த்தான். சோப்பு டப்பாவை கைக்குட்டையால் துடைத்து மேஜை மேல் வைத்தான். மெதுவாக படுக்கை அறையை அணுகினான். படுக்கையின் நடு மையத்தில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தாள். மெலிதாக குரட்டை சப்தம் கேட்டது. வாய் சற்றே திறந்திருந்தது. வாயோரத்தில் லேசாக எச்சில் தெரிந்தது. சுவாசத்துக்கு ஏற்ப மார்பு ஏறி இறங்குகிறது. இடையோடு புடவை ஒட்டி இருக்க. இந்த 2 சமாச்சாரத்துக்குத்தானே உலகமே இந்த அல்லாட்டம். இந்த மார்பைத்தான் அவன் தொட்டிருக்கிறான். இதே இடையைத்தான் அவன் வளைத்திருக்கிறான். வளைத்து முடிச்சுகளை விடுவித்து என் மனைவியை நிர்வாணமாக்கி இருக்கிறான் இந்த பாவி. காட்டிக்கொண்டு இருந்திருக்கிறாள். கால்களை அகற்றி இருக்கிறான். சீயும் குருதியும் செழுநீர் வழும்பும் செழுத்தெழுந்து பாயும் புடவை ஒன்றில் இல்லாத போது, பகல் இரவாம் ஈயும் எறும்பும் புகுகின்ற யோனிக்கு இரவு பகல் மாயும் மனிதரை மாயாமல் வைக்க மருந்தில்லையே. பாலகிருஷ்ணன் தன் கையிலிருந்த ஆயுதத்தை சரிபார்த்து அவள் மண்டைக்கு மேல் பிடித்து ஓங்கி. 4 நாட்களாக பாலகிருஷ்ணன் தன் அறையிலேயே உட்கார்ந்திருந்தான். மாலை நேரம். ஆஃபீஸ் முடிந்து எல்லாரும் விலகி போய்விட்டார்கள். வெளியே பெங்களூர் இன்று மழை என்று திடீர் தீர்மானம் செய்திருந்தது. அவசர மேகங்கள் சூழ்ந்து கொள்ள அகாலமாக இருட்டாகி இருந்தது. பாலகிருஷ்ணன் இருட்டை பொருட்படுத்தாமல் கன்னத்தில் கை வைத்து கொண்டு ஒரே திசையில் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவன் கண்களின் கீழ் கரிய நிழல் தெரிந்தது. குளிக்கவில்லை. முகத்தில் 4 நாள் தாடி. சுபா உள்ளே வந்து அவனை நிதானமாக பார்த்தாள். சார், ஆஃபீஸ் மூடணும். பேச்சில்லை. சார். நிமிர்ந்தான். அவளை அந்நியன் போல பார்த்தான். ஆஃபீஸ் மூடணும். நான் மூடிக்கிறேன், நீ போ. வீட்டுக்கு போகலையா? வீட்டில் என்ன இருக்கு? அவனை மறுபடி ஆழ்ந்து பார்த்தாள். சரி, குட் நைட் சார். குட் நைட் சுபா. சார். என்ன? உங்களுக்கு ஏதாவது எந்த வகையிலாவது ஆறுதலாக இருக்க முடியும்னா நான் தயார். உங்களை 4 நாளாக பார்த்துக்கிட்டே வரேன். பரிதாபமாக இருக்குது சார். நீங்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறீங்க, என்கிட்ட சொல்லலாம். நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன், என்னை நம்பலாம். சில வேளைகளில் சில துக்கங்களை கவலைகளை யார்கிட்டையாவது சொல்லிட்டா ஆறுதல் கிடைக்கும். அந்த விதத்தில் என்னை நீங்கள் உங்கள் நலனில் அக்கறை உள்ள ஃப்ரெண்டுன்னு மாதிரி ட்ரீட் பண்ண இஷ்டம் இருந்தால் சொல்லலாம். பாலகிருஷ்ணன் அவளை முழுவதும் நிமிர்ந்து மேலும் கீழும் பார்த்தான். அவள் தன் மேலாடையை தேவையில்லாமல் சரி செய்து கொண்டாள். தேங்க்ஸ் சுபா, எனக்கு யாரும் வேணாம். சாரி சார், குட் நைட். ஆஃபீஸ் கதவை சார்த்தி பூட்டி விட்டு செக்யூரிட்டி கிட்ட சாவி கொடுத்துருங்க. இல்லை, நான் எங்கேயும் வெளியே போக போகிறதில்ல. சரிங்க சார், காலையில் பார்க்கலாம். வெளியே கிளம்ப இருந்தவளை சுபா என்று ஒரு முறை கூப்பிட்டான். எஸ் சார். உடனே போகணுமா? இல்லை, ஏன்? அவளை கண்கொட்டாமல் பார்த்தான். இதுவரை சிப்பந்தியாகத்தான் பார்த்திருக்கிறான். இந்த தனிமையான சந்தர்ப்பத்தில், இந்த குழப்ப வேளையில் அவள் ஒரு பெண்ணாக ஆசாபாசக்காரியாக தோன்றினாள். சொன்னால் என்ன?
யாரிடமாவது சொல்லி தீர்த்தால்தான் மனசுமை நீங்குமோ? இனி சொன்னால் என்ன, சொல்லாவிட்டால் என்ன? யாரிடமாவது சொல்லித்தான் ஆக வேண்டும். மனசுக்குள் அதை நெருப்பு துண்டு போல் வைத்துக்கொண்டு அதிக காலம் ஜீவிக்க முடியாது. கொழுந்து விடுகிறது, துப்பித்தான் ஆக வேண்டும். ஒரு பெண்ணின் துரோகத்தை எனக்கு புரிய வைக்க மற்றொரு பெண்தான் வேண்டும். அவர்களுடைய லாஜிக் அவர்களுக்கு தானே புரியும். என்ன சார் பார்க்குறீங்க? உட்காரு சுபா. நாற்காலி விளிம்பில் உட்கார்ந்தாள். உடனே வீட்டுக்கு போகணுமா? இல்லை சார், நான் ட்ராப் பண்ணுறேன் ஆட்டோவில். சரி, என்ன விஷயம்? நீ சொன்னதை யோசித்து பார்த்தேன். எனக்கு சொல்லிக்கிறதுக்குன்னு யாரும் இல்லை. ஆஃபீஸில் என் கூட பழகின முறையில் நீ ஒருத்தி தான் எனக்கு சிநேகிதம். என் உறவுன்னு கூட சொல்லலாம். அதனால் உன்கிட்ட சொல்கிறதா தீர்மானிச்சிட்டேன். சொன்னால் எனக்கு நிச்சயம் ஆறுதல் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் சொல்ல போகிறது ரொம்ப அந்தரங்கமானது. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு உன்னை நான் நம்புகிறேன். சொல்ல மாட்டியே? சொல்லலை சார். சத்தியம் பண்ணி கொடு என்று கையை நீட்டினான். கையில் அடித்தாள். பொம்பளைங்க எல்லாம் சத்தியம் செய்கிறது மீறதில் எக்ஸ்பர்ட்ஸ். எல்லாரும் அப்படி இல்லை சார். எனக்கும் ஒருத்தி இப்படித்தான் சத்தியம் பண்ணி கொடுத்தா. தீயை வலம் செய்து சத்தியம் பண்ணி கொடுத்தா. சுபா, சமீபத்தில் நான் சித்தர் பாட்டுகளையும் கல்யாண மந்திரத்தின் அர்த்தங்களையும் நிறைய படித்தேன். கல்யாணம், நீயும் நானும் கிழமானால் கூட ஒருத்தரை ஒருத்தர் பிரியாதபடி உன் கையை பிடிச்சேன். பரஸ்பரம் ருசியுள்ளவர்களாகவும் நல்ல மனம் உள்ளவர்களாகவும் இருப்போம். மனமும் உடலும் ஒருத்தருக்கொருத்தர் விசுவாசமாக இருப்போம்னு சத்தியம் வாங்கி கொண்ட கல்யாணம். உடல் மட்டுமல்ல, மனம். சுபா, கொஞ்சம் நிதானமாகவே கேளு. அப்பா அம்மா பார்த்து குலம் கோத்திரம் விசாரித்து எனக்கு பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணி கொண்ட பெண்டாட்டி எனக்கு துரோகம் செஞ்சா. சுபாவின் உதடுகள் இறுகின. ஒரு விதத்தில் இந்த செய்தியை நான் எதிர்பார்த்தேன் சார். நீ அவளை பார்த்துருக்கியா? இல்லை, உங்களை பார்த்துருக்கேன். முதல்ல நான் நம்பலை சுபா. இதெல்லாம் கதைகளை தான் நடக்கும். ஒரு மரியாதைப்பட்ட குடும்பத்தில் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை சார், இதிலெல்லாம் இப்பெல்லாம் சகஜமாக நடக்குது. நான் நடக்கான்னு தான் நினச்சேன். அவன் யார், எந்த ஊருக்காரன், பேர், ஏதோ பேர், கான்ட்ராக்டர். அவளை விட சின்னவன். என் ஒய்ஃபை நீ பார்த்ததில்ல. அழகாக தான் இருப்பா. ஆண் பிள்ளைங்க எல்லாம் அவளை பார்க்குறாங்கன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பக்கத்து மனையில் கான்ட்ராக்ட் எடுக்க வந்தவன் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டான். சுபா, நீ ஒரு பெண். ஒரு பெண்ணை சோரம் போக வைக்கிறது எது சொல்லு? சுபா யோசித்தாள். வளர்ந்த விதம்னு சொல்லலாம். காரணம் ரொம்ப சிக்கலானது. உங்களுக்கும் அவளுக்கும் குடும்ப வாழ்க்கை ரீதியில் குறைபாடு இருந்ததா தெரியலையே. நான் கொஞ்சம் சாது டிமிட் டைப். அவளுக்கு ஃபிசிக்கலாக பொருத்தமில்லை. ஆனால் அது காரணம் இருக்காது சார். அவன் அடிக்கடி வர்றது, டிக்கெட் கொடுக்கறது, மோட்டார் சைக்கிளில் பார்க் பண்ணுறது, நல்லா சரளமாக பேசிக்கிறது எல்லாமே தெரிஞ்சும் நான் அவளை சந்தேகப்படலை. சந்தேகப்படவும் விரும்பலை. எல்லாத்துக்கும் ஒரு விதமான எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு முறை கண்ணாலேயே பார்த்துட்டேன். சுபா, அன்றைக்கி ஒரு தங்க மோதிரம் வாங்கிட்டு போனேனே, நீ கூட வாழ்த்தெல்லாம் டைப் அடித்து கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? மை காட், உங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி என்னோட படுக்கையில், என் வீட்டில், என் மனைவியோட. மை காட், இட்ஸ் சம்திங் யூ மஸ்ட் கோ த்ரூ. அப்போ தான் புரியும். ஒரு விதமான அருவருப்பு அம்மிலம் மாதிரி பொங்கிருச்சு. அந்த நிமிஷமே 2 பேரையும் கடபாரை எடுத்து பொலந்து கட்டும்படியான ஆத்திரம் வந்துச்சு. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சேன்? பேசாமல் வந்துட்டேன். என்னை போல கோழை இருக்க முடியுமா சொல்லு? நீ அன்றைக்கி என்னை கேட்டது ஞாபகம் இருக்கா? உங்கள் மனைவி உங்களுக்கு என்ன திருமண நாள் பரிசு கொடுக்க போகிறான்னு கேட்டியே, கொடுத்துட்டா. அதான் பரிசு. அந்த காட்சி, பீப் ஷோ. கேட்கணும் என்று மென்று முழுங்கி தயங்கி கேட்குற வேலை வந்தபோது தற்செயலாக செய்தித்தாளில் ஒரு செய்தியை பார்த்தேன். அது என்ன திசை திருப்பிச்சு. அந்த சோப்பு கொலைக்காரன் தொடர்ந்து செஞ்ச கொலைங்களை பற்றின செய்தி. ஆமாம், அதுக்கும் இதுக்கும் அவனுடைய 4வது கொலையை நான் செய்கிறதா தீர்மானித்தேன். ஐயோ, என்ன சார் சொல்கிறீங்க? என்ன விபரீதம் இது? மைசூர் போகிறதுக்கு முன்னாடியே தீர்மானிச்சிட்டேன். மைசூரில் இருக்கிறாப்புல பாசாங்கு அலிபை. ஓ மை காட். மைசூரில் யாரை பார்க்குறேன்? மஞ்சுவை. அவனை கொண்டுட்டிங்களாங்க? இல்லை, அப்போவாவது எனக்கு தைரியம் வந்ததா?
அவன் அங்கேயே கொலை பண்ணலாமான்னு ஆத்திரம்தான் வந்துச்சு. கொலை செய்யலை. என் ரூமுக்கே வந்து கடலையை குறிச்சிக்கிட்டு என் மனைவியை பற்றி உயர்வாக பேசுகிறான். மிடில் ஈஸ்ட் கான்ட்ராக்ட் எடுக்க மனு கேட்டிருக்கானா. தஸ்தூர் கம்பெனியில் டைரக்டர் மூலமாக அவனுக்கு சிபாரிசு பண்ண வேண்டி என்கிட்டயே கேட்குறான். என் மனைவியை எடுத்துக்கிட்டான். நான் ரொம்ப நல்லவன் சார், உங்கள் மனைவியை கேட்டு பாருங்கன்றான். சிபாரிசு கேட்குறான். என்னை விட பெரிய ஏமாளி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா சொல்லு? அவனுக்குள்ள தைரியம் வரல. அவளைத்தான் எனக்குள்ள பத்திரமா பூட்டி வச்சிருந்த ஆத்திரமெல்லாம் சேர்த்துக்க என்னை இப்படி ஏமாற்றினவளை தண்டிக்க முடிவு செய்துட்டேன். முடிவு சரியா தப்பா அதை பற்றி கவலை இல்லை. குடிச்சிட்டு என் ரூம்லையே கொரட்டை விட்டு தூங்குறான். அவனை ஒன்றும் பண்ணலையே. நான் ராத்திரியெல்லாம் யோசித்து பார்த்தேன், ஏன் இப்படி இருக்கேன்? என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த சாரதாவை உள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆத்திரமெல்லாம் வடியும்படியாக கொல்லணும்னு தீர்மானிச்சிட்டேன். சுபா அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கரங்கள் நடுங்கின. சர்வே மேலே முடிஞ்சுது. பஸ்ஸு பிடிச்சேன், ஆட்டோவில் ஏறினேன், வீட்டுக்கு வந்தேன், கதவை திறந்தேன். மத்தியான வேலை, தூங்கிட்டு இருந்தா. சுத்தியல் கயிறு எல்லாமே முன்னமையே தயாரித்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். நேராக அவள் படுக்கையடிக்கு போனேன். உயர்த்தினேன், ஒரே போடு. ஓ நோ, சொல்லாதீங்க. முடியலையே சுபா, போட முடியலையே. அதுக்கு தைரியம் வரலையே. பாலகிருஷ்ணன் விசித்து அழ ஆரம்பித்தான். கொல்லலையா என்றால் மூச்சை விடுவித்து கொண்டு. இல்லை, என் ரத்தத்தில் அந்த மூர்க்கம் இல்லை சுபா. என் கண்ணுக்கு முன்னால் துரோகம் செய்தவளை பழித்தித்துக்க எனக்கு கிடைச்ச அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க எனக்கு தைரியம் இல்லை, சாமர்த்தியமும் இல்லை. ரத்தத்தில் துடிப்பு கிடையாது, இதயம் இல்லை, நான் மனுஷனே இல்லை, அலி, நபும்சகன். சுபா அவன் கையை பற்றி, இல்லை சார், யூ ஆர் எ நார்மல் பர்சன் என்றாள். அவள் கையை குழந்தை போல இறுக பிடித்து கொண்டான். எழுந்துக்கிறா, என்னை பார்க்குறா. அப்போவாவது பளிச்சுன்னு கேட்டேனா? இல்லையே. என்ன இது, மைசூர்லேருந்து ஒரு நாள் முன்னமையே வந்துட்டீங்களாங்கிறா. ஆமாம் சாரதா. என்னது கையில் சுத்தியல் கயிறு எல்லாம்? வராண்டால கொடி கட்ட சொன்னியே, அதை கட்டி முடிச்சிடலாம்னு. இவ்வளவு தான் சொன்னேன் சுபா. உனக்கு சிரிப்பு வரல? இல்லை சார், பிரச்சனை இன்னும் தீரவே இல்லை. எப்படி தீர்க்கிறது புரியல சுபா. தற்கொலை பண்ணிக்க பயமாக இருக்குது. அதுலேயும் ஒரு கோழைத்தனம் தான். கோழைத்தனம் இல்லை சார், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் கவர்டிஸ். பின்ன என்ன இது? உங்கள் குணம், உங்கள் ரத்தத்தில் வயலன்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் உண்மை. உங்களுடைய நல்ல மனசு உங்களை கொடுமைப்படுத்துகிறவங்களை கூட துன்புறுத்த விரும்பலை. பாலகிருஷ்ணன் சார், இதை கோழைத்தனமாகவே நீங்கள் நினைக்காதீங்க. அவளை கொலை பண்ண நினச்சது முட்டாள்தனம், அவ்வளவுதான். ஏன்? உங்கள் மனைவியோட துரோகம் அத்தனை பெருசில்லை, மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு. என்ன சொல்கிற சுபா? உங்களைப் போல அமைச்சூர்த்தனமாக யாரும் கொலை பண்ண நினச்சிருக்க முடியாது. சோப்பு கொலைகாரனாம் அவன், பண்ணுறாப்புல நீங்கள் பண்ணுறீங்களாம். அலிபையான். என்ன சார் இதெல்லாம்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சோப்பு கொலைகாரன் அகப்பட்டாச்சு. நீங்கள் மைசூர் கிளம்பின மறுநாளே அகப்பட்டாச்சு. தப்புச்சிங்க. ஏதாவது அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக செஞ்சுருந்தீங்க, முதல்ல உங்களை தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கொலை செய்கிறது அத்தனை எளிதில்லை சார். மறுபடி சொல்கிறேன், இந்த குற்றத்துக்கு தண்டனை ரொம்ப பெருசு. என்ன சுபா இப்படி சொல்கிற? என்ன ஆயிடுச்சு? உங்கள் மனைவி உங்களை துன்புறுத்தினாங்களா? வேதனை வலி எதையாவது ஏற்படுத்தினாங்களா? ரத்தம் சிந்த வச்சாங்களா? நீங்கள் அந்த சம்பவத்தை பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி கொஞ்சம் நேரம் லேட்டாகவே போயிருந்துருக்கங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகியிருக்கும்? ஒரு பொண்ணு படுக்கையில் படுத்திருந்தாங்கிறது ஒரு தகவல். அந்த ஒரு மனபிம்பத்துக்காக அவள் சாகணுமா? என்ன சுபா இது? டார்ச்சர் இல்லையா இது? என்ன விதமான டார்ச்சர்? மென்டல் டார்ச்சர். சரி, ஒப்புத்துக்கிறேன். மனசில் துன்பம் ஏற்படுத்துறதுக்காக ஒருத்தரை சாகணுமா? அப்படி பார்த்தா நிறைய பேர் சாகணும். பழி வாங்க வேண்டாமா? பழிகிழின்னு பேசாதீங்க. நீங்கள் அந்த ஜாதி இல்லை. சாரதா உங்களுக்கு மனதில் கொடுமை இழைச்சாங்க. அதுக்காக அவங்கள கொல்ல நினச்சது தப்பு. பின்ன யோசிச்சு பாருங்க சார், அதே மனக்கொடுமையை நீங்கள் அவங்களுக்கு இழைக்க முடியாதா? எப்படி? சொல்கிறேன். உங்கள் மனைவி படிச்சிருக்காங்களா? அதிகம் படித்ததில்லை. சொந்தமாக வசதியுண்டா? பிறந்த வீட்டில்? இல்லை, ஏழை குடும்பம்தான். உங்களை விட்டால் பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு வேறு கதி இருக்கா? கிடையாது. டிவோர்ஸ் பண்ணிடலாமா? அதையும் யோசித்தேன். கூடாது, தப்பிச்சிடுவாங்க. பணம் எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும்.
டிவோர்ஸுங்கிறது தண்டனையே இல்லை சார். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்பீங்களா? அவன் பேர் என்ன? மஞ்சுநாத். அந்த மஞ்சுநாத்தை முதல்ல விளக்குங்க. எப்படி? மிடில் ஈஸ்ட் கான்ட்ராக்டுக்கு டைரக்டர்கிட்ட சிபாரிசு பண்ணும்படி உங்ககிட்ட கேட்டான் இல்லையா? ஆமாம். டைரக்டர் நீங்கள் சொன்னால் கேட்பாரு. டைரக்டர் சொன்னால் தஸ்தூரில் நிச்சயம் கேட்பாங்க. முதல்ல அவனுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுங்க. அவனை இந்த தேசத்தை விட்டு நீக்கிறது ரொம்ப முக்கியம். சாரதாவையும் கூட்டிக்கிட்டு போயிட்டான்னா? போக மாட்டான். ஒரு கல்யாணமான பெண் பிள்ளைய அழைச்சிக்கிட்டா போவான்? முதல்ல சவுதியில் அனுமதிப்பாங்களா? சொல்லுங்க. என்னோட கணிப்புப்படி அவன் ரொம்ப சுயநலக்காரன். அந்த வேலை கிடைச்சதுன்னா உங்கள் மனைவியை கைவிட தயங்க மாட்டான். ஆமாம், அவன் அப்படிப்பட்ட ஆள் தான். உங்களை போல சாதுவான நல்ல ஆசாமியை ஏமாற்றி ஒரு கிளை செய்கிற விளிம்பு வரை போக வச்சு மென்டல் டார்ச்சர் கொடுத்த பொண்ணுக்கு காதலனை பிரிகிறதால மட்டும் தண்டனை பூர்த்தி அடையாது. பின்ன நீங்கள் அவளை மற்றவனோடு பார்த்தபோது என்ன மாதிரி மனசில் துடிச்சிருப்பீங்க, அது மாதிரி அவளும் துடிக்க வேணாம்? எப்படி? சுபா மேஜையிலிருந்து எழுந்தாள். மெல்ல அவனை அணுகினாள். உங்களை 2.5 வருஷமாக தூரத்திலிருந்து தான் கவனிச்சிட்டு வந்திருக்கேன். உங்கள் உள்மனசை, உங்கள் சுபாவத்தை தெரிஞ்சே ஒரு பெண் நான் தான் சார். சுபா, நீ என்ன சொல்கிற? பாலகிருஷ்ணன் உங்களுக்கு ஆறுதல் தேவை. உங்கள் இயற்கையை புரிஞ்சு கொண்ட சிநேகிதி. நீங்கள் கோழை இல்லை. உங்கள் உள்மனதில் ஒரு பிரகாசம், ஏன் அழகு கூட இருக்குது. நான் கவனிச்சிருக்கேன். புரியலை சுபா. புரியலையா? எங்க கையை காட்டுங்க பார்க்கலாம். பாலகிருஷ்ணன் தயக்கத்துடன் கையை அவளிடம் கொடுக்க அவள் அதை மெல்ல வருடி தன் முகத்தின் மேல் வைத்து கொண்டாள். அழாதீங்க, அழக்கூடாது. பாலகிருஷ்ணன் பிரமித்தான். அந்த கை அவள் மார்பின் மேல் பட்டது. அவள் அதை அனுமதித்தாள். சற்று நேரம் முற்றிலும் புதிய இந்த அனுபவத்தின் திகைப்பில் இருந்தான். மற்றொரு கையை அவள் தொடை மேல் வைத்தான். உங்களை பார்த்த முதல் நாளிலிருந்தே உங்களை எனக்கு பிடிச்சு போச்சு. சொல்கிறதுக்கு சந்தர்ப்பமே வரலை. இப்போதான் என்ன செய்கிறீங்க? சாரி சுபா. சாரி எல்லாம் வேண்டாம் என்று அவன் கையால் தன் உடல் முழுவதும் தடவி கொடுத்தாள். டெலிஃபோன் ஒலித்தது. அதை எடுத்தாள். ஹலோ, இருக்காரு. நீங்கள் யார் பேசுறது? இட்ஸ் ஃபார் யூ ஸ்வீட் ஹார்ட். மஞ்சுநாத் என்று சைகை செய்து அவனிடம் கொடுத்து மடிமேல் உட்கார்ந்து கொண்டாள். என்ன மஞ்சு? சார், அந்த தஸ்தூர் கான்ட்ராக்ட் விஷயமா? ஓஎஸ், நாளைக்கு முதல் காரியமாக டைரக்டரை பார்த்து சொல்லிடுறேன். சுபா இரு, கொஞ்சம் தொந்தரவு பண்ணாத. அப்ளிகேஷன் நம்பர் சொல்லு. பாலகிருஷ்ணன் நம்பரை குறித்து கொள்ள சுபா அவன் கன்னத்தில் சப்தமாக முத்தம் கொடுத்தாள். தேங்க்ஸ் சார். உங்கள் டைரக்டர் சொன்னால் நிச்சயமாயிரும். சொல்கிறேன், மிடில் ஈஸ்டில் வேலை கிடைச்சா தனியாக போவியா? வலது கையை வித்தாவது போயிடுவேன் சார். பக்கத்தில் யார்? ஒரு ஃப்ரெண்டு. சரி, போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். டெலிஃபோனை வைத்துவிட்டு சுபாவை பார்த்தான். முதல் பகுதி முடிஞ்சிருச்சு, இனி என்று அவள் மார்பின் மேல் முகத்தை பதித்தான். இங்கே வேணாம் என்றாள். எங்கே போவதாம்? உங்கள் வீட்டுக்கு என்றாள். உங்கள் மனைவியை மீட் பண்ணணும். நாவல் நிறைவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.